Yeah, visible, visible. இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் நான் எப்படி டைட்டில் வச்சிருக்கேன்னா, நோன் சீக்ரெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தெரிந்த ரகசியங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா ரகசியமும், பட் ஆனால் அது ரகசியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரகசியமா இருக்குதுங்கிற மாதிரி, அதுதான் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான டைட்டில் வச்சிருக்கோம். டிஸ்க்ளைமர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ், இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி தான், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஐம் கோயிங் டு ஷேர் சம்படி ஸ்டோரிஸ். யாராவது ஒருத்தவங்களுக்கா இருக்கலாம், எங்கேயாவது படிச்சதா இருக்கலாம், அதில் இன்ஸ்பயரா இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் தெம் ஃபார் த என்லைட்மெண்ட் டு த சொசைட்டி. அவங்க தான் இந்த சொசைட்டிக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படிங்கிற விதத்துல எடுத்துக்கீங்க. ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமரா வச்சுக்கீங்க. அஜெண்டா. ஸோ சில டாபிக்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா, எப்படின்னா மைண்ட் செட் ரிலேட்டடா, என்விரான்மெண்ட், கல்ச்சர், இதுதான் டைட்டிலே போட்டிருந்தோம். இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிலாசபிக்கலா, தியரியா வித்தியாசமா இருக்கும். பட் அது கதையோட எடுத்துட்டு போகும்போது எப்படி உங்களுக்கு ரிலேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதுதான் ஒரு புது ட்ரையல். இது வந்து டைரக்டா ஒரு எக்ஸல் எடுத்து ஓபன் பண்ணி A+B=C அப்படிங்கிறது இல்லை. இது உங்களுடைய பிரின்சிபல்ஸ், உங்களோட தாட் ப்ராசஸவே சேஞ்ச் பண்ற மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே. சிவா சார் ஆடிபிளா இருக்குன்னா கிளியரா இருக்கா வாய்ஸ்? ஹலோ சிவா சார் ஆர் ஜொராமி? சார் கிளியர் சார். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், சரி, ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளட்ஜ் மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் வேணா படிக்கிறேன், நீங்க மைண்ட்ல படிச்சாலும் சரி, மியூட்ல இருக்கிறவங்க. பட் நம்ம இந்த மைண்ட் செட்டோட இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஐ எம் குட் லிசனர். நான் வந்து நல்லா கவனிப்பேன், கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ் அர்த்தம். ஐ எம் குட் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு மாணவனா இருக்க விரும்புறேன், எப்பயுமே கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் ஓப்பன் டு அக்செப்ட் நியூ திங்ஸ், அதாவது நியூ சேஞ்சஸ், நியூ ஐடியாஸ்க்கு வந்து நான் அது வெரி ஓப்பன். நான் வந்து ஏதாவது புதுசா சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன், அந்த மனநிலையில இருங்க. ஐ எம் குட் இம்ப்ளிமெண்டர். கதைகள்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் மறக்காம அதுல ஏதாவது ஒரே ஒரு சதவீதம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த இதுதான். ஐ எம் அச்சீவர், ஐ எம் சக்சஸ்ஃபுல். ஸோ இதெல்லாம் நார்மலா நீங்க இது எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே வச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு பிஸியா இருப்பீங்க, இந்த செஷன்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட மைண்ட் செட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த பிளட்ஜ் மாதிரி வச்சிருக்கோம். கீழே ரெட் லைன்ல போட்டிருக்கும் பாருங்க, நோட் புக் அண்ட் பென். ஆல்வேஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, ஏதாவது ஒரு பேப்பரோ பென்னோ ஏதோ ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிங்க. நான் ஏதாவது சொல்லும் போது தயவுசெய்து எழுதி வச்சுக்கிங்க. முடிஞ்சா நான் இந்த ஸ்லைடும் ஷேர் பண்றேன் ஏதாவது வேணும்னா. பட் இதுல இல்லாத அதிகமான விஷயங்கள் நான் சொல்லுவேன். அப்போ அதை நோட் பண்றதுக்கு தயவுசெய்து நோட் புக் அண்ட் பென் வந்து பக்கத்தில் வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாம். ஸோ இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இது எக்ஸ்பெக்டிங் ஆரஞ்ச் மேங்கோ ட்ரீ, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். என்னன்னா, ஒரு மாமரத்துக்கு அடியில் நீங்க உட்காந்துருக்கீங்க, பட் ஆனா எனக்கு ஆரஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியோட ஒரு தீம் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வாட் இட் டெல்ஸ் அப்படின்னா, இது என்னதான் சொல்ல வருது? நம்ம உட்காந்துருக்கிறது ஒரு மாமரம், நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு ஆரஞ்சு பழம். இது என்னதான் சொல்ல வருது? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? எனக்கு ஆரஞ்சு தான் வேணும்னா என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனோட லாஸ்ட்ல பார்க்கலாம். யார் ஞாபகம் வச்சு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அந்த இதை பத்தி சொல்றேன். எதுக்காக இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன், இதனோட ரிசல்ட்டை வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம்னா நான் இதனோட கதை சொல்றேன். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஒரு எக்ஸ்பெக்டிங் ஆரஞ்ச் ஃப்ரம் மேங்கோ ட்ரீ அப்படின்னா இந்த சினரியா நம்மளுக்கு எதை சொல்ல வருது, இது ஒரு சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? இதுதான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. இந்த செஷனோட கடைசியில நம்ம இதை பத்தி பேசலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எலிஜிபிள் அப்படிங்கிறது, தகுதி அப்படிங்கிறது. இதை மறக்காம எழுதி வச்சுக்கீங்க. இப்போ நான் தமிழ்ல சொல்ல போறது எனக்கே பயங்கர கஷ்டமா இருந்தது. அன்கான்சியஸ் நாட் எலிஜிபிள், இதுதான் முதல் ஸ்டேஜ். அப்படின்னா என்னன்னா, தன் உணர்வற்ற தகுதியின்மை அப்படிங்கிறது. இது எழுதிக்கீங்க. தன் உணர்வற்ற தகுதியின்மை அப்படின்னா அன்கான்சியஸ் நாட் எலிஜிபிள். கான்சியஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னா தன் உணர்வுடைய தகுதியின்மை. அதுதான் வந்து கான்சியஸ் நாட் எலிஜிபிள். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தேர்டு ஃபோர்த் வந்து கான்சியஸ் எலிஜிபிள், தன் உணர்வுடைய தகுதி, தன் உணர்வற்ற தகுதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க தமிழ்ல. இதுக்காக நான் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா சொல்றேன். இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. கான்சியஸ் எலிஜிபிள், அன்கான்சியஸ் எலிஜிபிள்.
இந்த 4 ஸ்டேஜ் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை. ஏன்னா இதுக்குள்ள பெரிய ஒரு லைட் பல்ப் மூமெண்ட் இருக்குது ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி. ஸோ இதை எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் எழுதிட்டீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பக்கத்தால அன்அவேர் அப்படின்னு எழுதிக்கிங்க. அன்கான்சியஸ், நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது அன்அவேர். செகண்ட் ஸ்டேஜுக்கு பக்கத்தால அவேர் அப்படின்னு எழுதிக்கிங்க. அவேர்னஸ், அதாவது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து லேர்னர் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ இதை வந்து இது இது கான்செப்ட். இதை வச்சு ஒரு கதை சொல்லலாம். என்னன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து சின்ன பொம்மை காரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் ஓட்டிட்டு போவோம். காரு, பைக்கு எது வேணாலும் சின்ன சின்னதா இந்த கடையிலலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம தேர் கடையிலலாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, கார் ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நானே ஓட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி குழந்தையில நம்ம யோசிச்சிருப்போம். நான் பெருசானா பஸ் ஓட்டணும்னு ஆசை. இதெல்லாம் எனக்கு ஆசை. இதுதான் வந்து முதல் படிநிலை. நம்மளுக்கே தெரியாது நம்ம தகுதி இல்ல அப்படிங்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாவீங்க. பெருசாகும் போது இந்த கார், பஸ்ல ரியலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்னடா எத்தாச்சோட்டு இருக்குது பஸ். உண்மையாலுமே நம்மளுக்கு ஓட்ட தெரியாது போல இருக்குது. நம்ம என்னமோ பொம்மை கார்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது இவ்வளவு பெருசு இருக்குதே அப்படின்னு உங்களவே கான்சியஸா எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிற நிலை. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ், கொஞ்சம் கொஞ்சமா இந்த பஸ்ஸையோ காரையோ ஓட்டி பழகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படியே மெதுவா ஓட்டி அந்த டிரைவிங் ஸ்கூல்லாம் போய் ஓட்டிடுறீங்க. சரி, இப்ப என்னால என் பையனை கொண்டு போய் ஸ்கூல் விட முடியும். என்னால ஆஃபீஸ் போக முடியும். இந்த காரை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஓரளவுக்கு இப்பதான் பிகினிங்ல இருக்கிறேன் சார் அப்படின்னா, அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு தகுதி வந்துருச்சு. கான்சியஸ் ஆன தகுதி வந்திருக்குது. நாலாவது ஸ்டேஜ், இப்போ ஒரு 20 வருஷம் கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. இல்ல 30 வருஷம் கார் ஓட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க நான் பேசிட்டே போயிட்டே இருப்பாங்க. கார் ஓட்டுறதே அவங்களுக்கு தெரியாது. தன்னை போல ஹாரன் அடிப்பாங்க, தன்னை போல கீர் டவுன் பண்ணுவாங்க, தன்னை போல சைடு வாங்குவாங்க, சைடு மிரர் பார்ப்பாங்க, சென்டர் மிரர் பார்ப்பாங்க. இதுதான் எக்ஸ்பர்ட் லெவல். உங்களுக்கே தெரியாது. அன்கான்சியஸ் எலிஜிபிள் இது. இதுதான் இந்த தியரியோட ஒரு ரிலேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா குழந்தையில நம்மளுக்கு காருன்னா என்னன்னு தெரியாது, பஸ்னா என்னன்னு தெரியாது. பட் ஆனா ஓட்டணும்னு தெரியும். அதாவது ஓட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். நம்மளுக்கு தகுதி இல்லைங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கு உண்மையாலுமே தகுதி இல்லை அப்படிங்கிறது. தேர்ட் ஸ்டேஜ், நம்மளுக்கு கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிகினரா இருக்கிறோம். அடுத்தது எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ். கிளியரா? ஓரளவு கிளியர்னா ஏதாச்சும் தம்ஸ் அப் சம்திங் சின்ன சாட்ல போட்டுருங்க இது வரைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரியலான ஸ்டோரி ஸ்டார்ட். சாட்ல எஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இருங்க, நான் சாட்ல பாத்துக்கிறேன். சம்திங் எஸ். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ. சூப்பர். லெட்ஸ் கோ. இப்போ இது பிசினஸ்க்கு எப்படி சார் சம்பந்தம்? இதுக்கும் இந்த கதைக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே 100 crores டர்ன் ஓவர் பண்ணணும்னு ஆசையா? ஆசைன்னா எஸ் போடுங்க. 100 crores நான் பண்ணணும் சார் டர்ன் ஓவர் அப்படிங்கிறவங்க எஸ் போடுங்க. ஓகே. காட் சம் எஸ்எஸ். ஓகே, வெரி குட். இதுதான் நம்ம முதல் நிலையில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 100 crore பண்ணணும்னு ஆசை. 100 crore பண்ணிடுவோம்னு நம்மளுக்கு நம்பிக்கையும் இருக்குது. ஆனா எப்படி பண்ணணும் எப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. 100 crore நம்ம வாழ்க்கையில பார்த்ததெல்லாம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ணிடுவோம் சார். 5 வருஷத்துல 10 வருஷத்துல எப்படின்னெல்லாம் தெரியாது சார். ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம் சார் அப்படிங்கிற ஒரு நிலை. இதுதான் ஃபர்ஸ்ட் நிலை. உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா நீங்க தகுதி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, சார் உண்மையிலுமே இதுக்கெல்லாம் சிஸ்டம், ப்ராசஸ், அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க சார். ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்றாங்க. ஜிஎஃப்ஐல ஜாயின் பண்ணா இத்தனை மாடியூல்ஸ் இருக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் இருக்குதா சார்? இப்பதான் சார் எனக்கு புரியுது. 100 கோர்ஸ்ங்கிறது இருக்குது. நான் போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது. நான் இன்னும் தகுதி ஆகல அப்படிங்கிறது எனக்கே தெரியுது சார். கான்சியஸ்லி நாட் எலிஜிபிள். எனக்கே தெரியுது சார் அப்படின்னா அது ரெண்டாவது படிநிலை. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு 100 க்ரோஸ் அச்சீவ் பண்ணிடுவோம் சார், அதெல்லாம் முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், உண்மையாலுமே 100 க்ரோஸ்க்கு இவ்வளவு வேலை செய்யணுமா சார்? என் கம்பெனி இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கணுமா? இவ்வளவு கேபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணுமான்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுது. உங்களுக்கு அதுக்கு இன்னும் தகுதி உங்கள்கிட்ட வரலங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டுமே தெரியுது. இப்போ நான் வந்துடுறேன். ஜுவாமி, நீங்க மீட் பண்றீங்களா? காலிங் சார் தான். 4 மணிக்கு வருஷம் அதுக்குள்ள வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். சாவி. ஆமா. காலிங் மீட் பண்ணிக்கிறீங்களா?
ஓகே, தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா, சரி எனக்கு இத்தனை சிஸ்டம் வேணும், இத்தனை ப்ராசஸ் வேணும், இதெல்லாம் இருந்தா தான் 100 க்ரோஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஜிஎஃப்எல் இவ்வளவு சொல்றாங்கன்னு உங்களுக்கு அவேர்னஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சார் நான் ஒரே ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம் மட்டும் சிஸ்டமேட்டிக்கா ரன் பண்றேன் சார். சேல்ஸ் டீம்ல சிஆர்எம் கொண்டு வந்துட்டேன் சார். லீட்ஸை ட்ராக் பண்றேன் சார். கேபிஐ ஒவ்வொரு ஆளுக்கா இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு டீமையோ நீங்க ஆல்ரெடி ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் இன் த தேர்ட் ஸ்டேஜ், கான்சியஸ்லி எலிஜிபிள். ஓகே, நீங்க வந்து தகுதி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அது தன்னுணர்வோட, அதாவது உங்களுக்கே தெரியுது, ஆக்சுவலா எனக்கு தகுதி இருக்குது சார், நான் வந்துட்டு இருக்கிறேன்னு தெரியுது. இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபுல்லா கேபிஐ சிஸ்டம் ப்ராசஸ், எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே கேபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் சார். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது சார். ஒன்லி ஸ்கேல் அப், ஒன்லி growth. இது மட்டும் தான் சார். சிஸ்டம் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங் சார். எங்க ஆஃபீஸ்ல நீங்க எப்போ வந்து கேட்டீங்கன்னாலும், எந்த டேட்டா வேணாலும், எப்படி கேட்டீங்கன்னாலும் இருக்கும் சார். எல்லாமே டாக்குமெண்டடா இருக்குது சார். அதுதான் எக்ஸ்பர்ட் ஸ்டேஜ். இதுதான் 4வது ஸ்டேஜ். ஸோ ஒரு பிசினஸ்க்கு இந்த கதை எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா இதை எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி யோசிங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த முதல் ஸ்டேஜ் தான். முதல் ஸ்டேஜ் பீப்புளுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பிரச்சனை. தகுதி மீன்ஸ் ஐயோ நாங்களாம் எலிஜிபிள் இல்லையா சார் அப்படின்னா அப்படி இல்லை. அந்த அந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, ஒரு 100 கோடி ரூபாய் கம்பெனி நம்ம இன்னும் பார்த்ததே இல்லை, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம பிளைண்டான ஒரு கனவு இருக்கும் சார், நான் 100 கோடி வந்தே தருவேன் சார், அதெல்லாம் தெரியாது, அடுத்த வருஷம் என்னதான் 100 கோடி சார் அப்படின்னு. அந்த பீப்புள் தான் மிகப்பெரிய டேஞ்சர். அந்த பீப்புளுக்கு என்ன ஒரே வழின்னா, கோச் யாராவது ஒருத்தர் அவங்களோட அடுத்த நிலையில இருக்கிறவங்க வந்து அவங்கள பார்த்து, தம்பி இன்னும் நிறைய வளரணும், நிறைய மாடியூல்ஸ் நீ டாக்குமெண்டேஷன் பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும், செக்லிஸ்ட் வச்சிருக்கணும், கேபிஐ ஃபுல்லா ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு கோச் வந்து சொன்னாங்கன்னா, இப்ப ஜேவி சார் நம்மளுக்கு சொல்ற மாதிரி, அப்பதான் அவங்க ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கே வருவாங்க. இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஜிஎஃப்ஐ மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேஜ் 2ல இருக்கலாம், 3ல இருக்கலாம், சில கம்பெனிஸ் 4லயே இருக்காங்க. அது வந்து கண் கூட தெரியுது. இப்ப அந்த ஜேவிஐசி, நாங்க அந்த இன்னர் சர்க்கிள் டீம் எல்லாம் மீட் பண்ணும்போது சில கம்பெனிஸ் எல்லாம் வெல் அண்ட் குட், கம்ப்ளீட்லி கேபிஐ சார், கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் ப்ராசஸ், சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்றோம், நாங்க ஸ்கேல் அப் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சில கம்பெனிஸ் நான் கண் கூட பாக்குறது இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்காங்க. சார் இப்பதான் சார் ஒரே ஒரு ஆளுக்கு நான் கேபிஐ பண்ணிருக்கேன், ஒரே ஒரு டீமுக்கு செக்லிஸ்ட் வச்சிருக்கேன், பேப்பர்ல இருக்குது சார் அப்படிங்கிற டீமையும் பார்த்திருப்பேன். செகண்ட் ஸ்டேஜ், சார் நான் எப்படியோ ஜிஎஃப்ஐக்குள்ள வந்துட்டேன், நான் வந்ததோட முக்கியமான ரீசன் எனக்கு சிஸ்டம் ப்ராசஸ எனக்கு செஞ்சு கொடுங்க, ஹெச்ஆர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, இன்சென்டிவ் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, எனக்கு தெரியல சார், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய கம்பெனிஸ். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் ஜிஎஃப்ஐ மெம்பர்ஸ் நான் பாக்குறது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அவங்களா ஒத்துக்கிற வரைக்கும், இல்ல ஒரு கோச் வந்து ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா அவங்க ஒரு மாயையிலேயே இருப்பாங்க. அதாவது எல்லாம் தெரியும் சார், எல்லாம் பண்ணிக்கலாம் சார், இப்படிதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷமா, இதே மாதிரி போனா போயிடலாம் சார் இன்னும் ஒரு வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்க அசியூம் பண்ணிக்குவாங்க. சம்திங் லைக் தட். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஓகேவா? இதுதான் ஜிஎஃப்ஐ மெம்பருக்கு நான் ஒரு அனலைஸ் பண்ணது. இதே இது நேத்து எங்களோட சேல்ஸ் டீமுக்கு ஒரு அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ஜூனியர் சேல்ஸ் பர்சன் வந்து அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சேல்ஸ்னா என்ன சார், கால் பண்ணி சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது வாங்கிக்கிறீங்களா, எஸ்ன்னாங்கன்னா இன்வாய்ஸ் போடுறோம், காசு வாங்குறோம், அனுப்புறோம், இதுதான் சேல்ஸ். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார், 100 crores இல்லைன்னா 1 crore சேல்ஸ் டர்ன் ஓவர் இதெல்லாம் பண்ணிடலாம் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜூனியர் ஸ்டாஃப்ஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, சார் இப்பதான் உண்மையாலுமே சேல்ஸ்ல இவ்வளவு ஆழம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது சார், நாங்க என்னமோ இன்னும் சரியா ஃபுல்லா இல்ல அப்படின்னு அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஃபர்ஸ்ட் 1 இயர் ஸ்டாஃப். இதே வந்து ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஸ்டாஃப்ஸ் நேற்று எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, சார் என்னால ஓரளவுக்கு பெரிய சேல்ஸை கன்வெர்ட் பண்ண முடியுது, என்னென்ன ஸ்டெப்ஸ்ங்கிறது ஃபாலோ பண்ண முடியுது, நான் ஒரு பிகினிங்ல இருக்கிறாங்க என்னால உணர முடியுது சார் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். எக்ஸ்பர்ட் ஒரு 5 வருஷம் நம்ம கூடயே சேல்ஸ்ல இன்னும் அவுட் அவங்களுக்கே தெரியும், ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருப்பாங்க. அவங்க தான் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு வந்து எந்த இதை வேணாலும் எப்படி வேணாலும் தெரியும். ஏன்னா அவங்க அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் எல்லாமே இருக்கு. இவ்வளவுதான். ஸோ இந்த தியரியோட 3 பார்ட் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து கார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையா இருக்கும்போது காரை நம்ம எப்படி பாக்குறோம், ஒரு பஸ் எப்படி பாக்குறோங்கிறது. 2வது ஒரு டேர்ன் ஓவரை வச்சு சொல்லியிருக்கிறோம். மியூட் பண்ண முடியுமா?
ஒரு நிமிஷம். நாராயணன். ஓகே, மியூட் ஆயிடுச்சு. ஓகே, மியூட் ஆல் வேணா கொடுத்துருங்க, நம்ம இன்ட்ராக்ஷன் அப்போ வச்சுக்கலாம். ப்ளீஸ் மியூட் ஆல். தேங்க்யூ. சூப்பர். ஸோ 3 கதை பார்த்தோம். ஒன்று கார் ரிலேட்டடு, இன்னொன்று டேர்ன் ஓவர் ரிலேட்டடு, இன்னொன்று சேல்ஸ் ரிலேட்டடு. இது 3க்குமே இந்த கான்செப்ட் தான் அடிப்படை. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆஃபீஸ்ல எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனைகளை பார்க்குறீங்களோ, உண்மையாலுமே நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஸ்டேஜ் 1ஆ, ஸ்டேஜ் 2ஆ, ஸ்டேஜ் 3ஆ, இல்ல ஸ்டேஜ் 1ல இருந்துட்டு நம்ம தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னா, உடனே நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கோச். இப்போ ஜேவி சட்டை, சார் எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு தெரியுது அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம கேட்கறதா ஒரே வழி. ஸோ ஒன்லி கோச் கேன் டெல் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள. இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ்னா ஒரு லீடரோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஜூனியரை பார்க்கும்போது அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. சார் இதெல்லாம் முடிச்சிடலாம் சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு பயங்கரமா எடுத்துக்குவாங்க. அவங்கள நம்மளுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியும், ஓகே இவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் இந்த எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஒரு தியரி, இதனோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டபிள் ஆச்சா அப்படின்னா எஸ், நோ, டவுட்ஸ் ஏதாச்சும்னா எனக்கு சாட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நான் ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓகே, ஸோ எலிஜிபிள் தகுதி அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது. இது முதல்ல அந்த மேங்கோ ட்ரீக்கு நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ நான் ஆல்வேஸ் கேட்கறது என்னன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ வாட் யூ நீட் எக்ஸாக்ட்லி? நம்மளுக்கு பொதுவா தெரியும். எத்தனை பேரு நம்ம வந்து பேப்பர்லயோ இல்ல எக்ஸல்லயோ சம்திங் டாக்குமெண்டடா எனக்கு இதெல்லாம் வேணும் சார், என்னோட பர்சனல் லைஃப்ல இது வேணும், பிசினஸ் லைஃப்ல இது வேணும், என் ஆஃபீஸ் இப்படிதான் சார் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. நான் வேணா அந்த ஸ்கிரீன் போயிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கா? கான்சியஸான லிஸ்ட் இருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது தனக்கு இல்லைங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் நம்ம என்ன பண்ணணும்னா, சார் எனக்கு என்ன வேணும்னு முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எக்ஸல் எழுதுங்க, இல்லை நோட்ல எழுதுங்க, டசன்ட் மேட்டர். அது பர்சனலுக்கும் எழுதுங்க, பிசினஸ்க்கும் எழுதுங்க. சார் நான் இந்த உலகத்துல இருந்து போறதுக்குள்ள நான் இதெல்லாம் பண்ணணும் சார் என் ஃபேமிலிக்கு அப்படின்னா அதெல்லாம் தனியா எழுதுங்க. பிசினஸ்ல நான் இதெல்லாம் பண்ணணும் சார், என் ஆஃபீஸ்னா இப்படிதான் சார் இருக்கணும், என் ஆஃபீஸ்னா இப்படி பண்ணணும் சார் அப்படின்னு உங்க மைண்ட்ல எல்லாமே இருக்குது இப்போ. ஆனா டாக்குமெண்டா இல்ல. இதைத்தான் திரும்ப திரும்ப கோல்ஸ் எழுதுங்க, கோல்ஸ் எழுதுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அது கோலா இல்லாட்டி பரவாயில்ல சார், என்னோட ஆஃபீஸ் 9 மணிக்கு இருக்கணும் சார், 10 மணிக்கு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சார், சம்திங் 8:30க்கு நான் க்ளோஸ் பண்ணிடணும் சார், என்னோட எம்ப்ளாயி எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுருக்கணும் சார், சம்திங் லைக் தட். உங்களுக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கும். இதை முதல்ல டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுங்க. எனக்கு என்னதான் வேணும், எப்பதான் வேணும். இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்குள்ள போக டீப்பா போயிடும். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், BMW கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போ வாங்குறீங்க அப்படின்னா, அந்த இயர் பக்கத்தால பண்ணணும், 2030ல நான் வாங்குறேன் சார் அப்படின்னு. ஓகே, அப்ப அந்த காரோட விலை எவ்வளவு அப்படின்னா, சரி இத்தனை ரூபா வருது, 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னா, அதை நம்ம எப்ப இருந்து எப்படி போக போறோம் அதெல்லாம் பிளானிங். ஃபர்ஸ்ட் கோல் முதல்ல எழுதிக்கலாம். எனக்கு என்ன வேண்டும், இதுதான் முதல் நிலை. ஓகே, லெட்ஸ் கோ டு தி செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இதை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கிறீங்களா? டிட் யூ டெல் அதர்ஸ் வாட் யூ வாண்ட் ஃப்ரம் தம்? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம்ல எனக்கு 10 மணிக்கு ரிப்போர்ட் வரணும் சார் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்க மைண்ட்ல இருக்குது, டாக்குமெண்ட்டும் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாஸ். செகண்ட் ஸ்டேஜ் நான் கேட்கறது என்னன்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் டீம்கிட்ட நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா? எப்படி வேணும் சார்? சொல்லியிருக்கிறேன் சார், ஆனா அவங்க பண்றதே இல்லை சார். அதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு தான் அடுத்தடுத்த பதில் நான் வச்சுக்கிறது என்னன்னா, எம்ப்ளாயி இஷ்யூஸ் இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்வேஸ் பிளேம் யுவர் செல்ஃப். இதுதான் என்னோட டேக்லைன் மாதிரி வச்சுக்கிங்க. இது தயவு செய்து எழுதுவீங்க. இந்த ஒரு ஹேபிட் இந்த செஷனுக்கு வந்ததுக்கு பிரோஜனமா இருக்கும். ஆல்வேஸ் பிளேம் யுவர் செல்ஃப், யூ ஃபைண்ட் த ஆன்சர். இது எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கீங்க. என்ன தவறு நடந்தாலும், என்ன நல்லது நடந்தாலும், நல்லது நடந்துச்சுன்னா எல்லாரும் வேணா வச்சுக்கிட்டோம். ஆனா அக்கௌண்ட்ஸ் டீம் ரிப்போர்ட் அனுப்பல அப்படின்னா அது அக்கௌண்ட்ஸ் டீம் தப்பு இல்லைன்னு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய தவறு.
இதுதான் முதல் படிநிலை நீங்க வந்து திருந்ததுக்கானது. ஸோ இதுக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் பிளேம் யுவர் செல்ஃப். எது நடந்தாலும் நடக்கலைனாலும் நம்ம தான் பொறுப்பு. நான் அவனுக்கு சரியா சொல்லல சார், நான் அவனுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கல சார், நான் அவனுக்கு செக்லிஸ்ட் தரல சார், நான் அவனுக்கு கேபிஐ தரல சார், நான் 10 எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும்னு நான் வாய் திறந்து என்னைக்கு சொன்னதில்ல சார். ஏன் சார் இது கூட அவனுக்கு தெரியாதா? நான் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் எடுத்தேன், இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பண்றாங்க, அவனை பார்த்துனாச்சு இவன் பண்ணிருக்கலாம்ல சார். இதெல்லாம் கதை கிடையாது. ஸோ இதுதான் அந்த இதுல நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட ஒரு R&R இருக்குதான்னு கேட்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பாலிசி, செக்லிஸ்ட். இந்த சிஸ்டம் இங்க இருக்கிற முக்காவாசி பீத்தோட கம்பெனியில பிரச்சனை என்னன்னா சிஸ்டம் இல்லை, ப்ராசஸ் இல்லை. இந்த சிஸ்டம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், மேல ஜேடி எல்லாம் இருக்கும், அதை விட்டுருங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கே பார்க்கலாம். R&R அப்படின்னு சொல்றது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவர் யாரு, இவருடைய பொறுப்புகள் என்ன. அடுத்தது பாலிசி. இந்த வேலையை எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எனக்கு 4 மணிக்குள்ள எங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போகணும் சார் அப்படின்னா அது எழுதுங்க, அதுதான் பாலிசி. செக்லிஸ்ட் பண்ணிட்டானா இல்லையா, 4 மணிக்கு பண்ண வேண்டியதை 4:10 பண்ணனா, 3:50 பண்ணிட்டானா, அதுதான் செக்லிஸ்ட் சம்திங். அடுத்தது கேபிஐ, பாயிண்ட் சிஸ்டம். இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு ஸ்கோர்ப்பா அப்படிங்கிறது ஜேவி சார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இதான் பேசிக்கா சிஸ்டம்ங்கிறது குயிக்கா நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் சரி. என்னோட கேள்வி, அடிக்கடி நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த வேலைதான்ப்பா நீங்க செய்யணுங்கிறத நம்ம என்னைக்குமே வாய் திறந்து சொல்லவே மாட்டோம். சொல்லுவோம் எப்படின்னா போற போக்குல சொல்லிட்டே போயிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிரச்சனை வருது சார், இந்த மாதிரி டேலி பேக்கப்பே இல்லை சார், எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏப்பா நீ ஏன் பேக்கப் எடுக்கிறது இல்லை, வாரம் ஒருக்கா பேக்கப் எடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வந்து அவ்வளவு பிஸியான ஆட்கள். அதை ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. இதுதான் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருக்கிறாங்க, வீக்லி சாட்டர்டே டேலியை பேக்கப் செய்யவும் 6 மணி சாயந்தரம் அப்படின்னு போட்டீங்கன்னா யூ ஆர் இன் டு த சிஸ்டம். இவ்வளவுதான் விஷயம். இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணா சொல்லித்தரேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எழுத மாட்டோம், டைப் பண்ண மாட்டோம். இந்த ஓனர்ஸ் எல்லாருமே பிஸியா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்குவேன். ஆன் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னன்னா, அக்கௌண்ட்ஸ் டீம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், இதெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன், ஒரு லிஸ்ட் ஃபுல்லா வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். இதை டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பேங்க் என்ட்ரியே சார் வந்து 10 மணிக்குள்ள முடிக்க சொல்றாரு, 11 மணிக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் முடிக்க சொல்றாரு, 12 மணிக்கு ஃபண்ட் எல்லாம் அப்டேட் பண்ண சொல்றாரு, 2 மணிக்கு வெண்டருக்கு பணம் அனுப்ப சொல்றாரு அப்படின்னு சாரோட மைண்ட்ல இருக்கிறத, உங்க உங்க மைண்ட்ல தான் எல்லாம் இருக்குது. இப்ப நீங்க லிசன் பண்ற எல்லாத்தோட மைண்ட்லயும் கம்பெனி எப்படி நடத்தணும்னு நல்லா தெரியும். அந்த மைண்ட்ல இருக்கிறத வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனாச்சு நீங்க முதல்ல உங்க டீமுக்கு சொல்லுங்க. மெயினா L2 சொல்லுங்க, சீனியர் டீம்கிட்ட. அவங்கள டாக்குமெண்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்னா, உங்களுக்கே நேரம் இருந்துச்சுன்னா நீங்களே பண்ணுங்க, அவ்வளவுதான் விஷயம். சம்திங் அது. பட் ஃபைண்ட் அ வே, உங்களோட அந்த மைண்ட்ல இருக்கிறத டவுன்லோட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க. இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்கட். நான் ஆல்ரெடி பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. நான் நிறைய பேருக்கு இது சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு சிஸ்டம்குள்ள வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நீங்க என்னதான் நினைக்கிறீங்க அதை அவன்கிட்ட சொன்னீங்களா, இவ்வளவுதான் இந்த 2 கேள்வி. இதுதான் நான் மேல சொல்லி இருந்திருப்பேன். சம்திங் அது. ஓகே. ஸோ கிளியரா இது வரைக்கும் ஓகேவா, இல்ல ரொம்ப ராவா போரிங்கா இருக்குதா? எஸ், நோ கமெண்ட்ஸ் வச்சிருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் போலாம். சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் டாபிக். லெட்ஸ் கோ. என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. ஆக்சுவலா நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டே இருப்பேன், இது இன்ஸ்டாலையும் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கிரேட் லீடர்ஸ் டோன்ட் ஃபிக்ஸ் பீப்புள், தே ஃபிக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனைனா, சார் இவன் அப்படி செய்யல சார், அவன் அப்படி செய்யலன்னு ஒரே கம்ப்ளைனிங் மோடு இல்லை பிளேமிங் மோட்லயே இருக்கும். நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை தகுதியா வச்சிருக்கிறோமா? இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா இப்படிதான் தம்பி இருக்கணும், இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா இதை இப்படிதான் செய்யணும், இந்த ஆஃபீஸ்க்கு வந்தா இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் இன் யுவர் கம்பெனி? காலையில வந்தா ப்ரேயர் அட்டன் பண்ணணும், ஐம் ஸ்டேட்மெண்ட் எழுதணும், பிளாக் ஆஃப் டைம் எழுதணும், சாயந்தரம் போகும்போது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு போகணும், வந்தீங்கன்னா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும் சாருக்கு. சம்திங் லைக் தட் யூ கிரியேட்டட் அ என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் புது மனிதர்கள் உள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. என்ன சார் வந்து திடீர்னு ஏதோ ஒண்ணு கேட்டு வந்துட்டு இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. தட்ஸ் ஓகே. அந்த புதுசா ஒருத்தன் உள்ள வருவான் பாருங்க, அவன் உள்ள வரும்போதே டியூன் ஆயிடுவான்.
என்னடா இந்த ஆஃபீஸ் இப்படிதான் நடக்குது, ரொம்ப டிசிப்ளின்டா இருக்காங்க, ரொம்ப கரெக்டா இருக்காங்க. ஒண்ணு அவன் ஃபிட் ஆனா உள்ள இருப்பான், இல்லைன்னா ஒரு வாரம் 10 நாள்ல கிளம்பி போயிடுவான். இவ்வளவுதான் விஷயம். நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை, அவன் இருக்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அதுதான் அடுத்த ஸ்டைல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ட்ரை டு ஃபிக்ஸ் யுவர் என்விரான்மெண்ட் ஃபர்ஸ்ட், நாட் த பீப்புள். முதல்ல உங்க ஆஃபீஸுக்கு என்ன வேணும், அதுதான் கல்ச்சர். கல்ச்சர்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ வாட் இஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து, அந்த கல்ச்சருக்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது ப்ரேயரு மற்றதெல்லாம் நிறைய வச்சிருக்கோம். நான் அது ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ரெண்டு டாபிக் வச்சுக்கலாம். நேற்று கூட ஜேவிஐசியில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே சொன்ன பதில் என்னன்னா, வாட் யூஆர் கிவிங் டு ஸ்டாஃப்ஸ் மோர் தேன் சேலரி ஆர் மணி. இதுதான் ஆக்சுவலா அவர் தூத்துக்குடியில் அவர் சொல்லியிருந்தார் ஒரு ஆன்சர் சொல்லும்போது, சம்பளத்தை தாண்டி நீங்க என்னதான் தரீங்க உங்க ஸ்டாஃப்க்கு அப்படின்னு கேட்டாரு. அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நம்ம ஆல்வேஸ் என்ன நினைக்கிறோம்னா, இவங்க பணம் வாங்குறப்போ இல்லைன்னா பணத்துக்காகத்தான் நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னு அடிக்கடி நம்ம நினைச்சுக்கணும் நம்ம ஸ்டாஃப். இட்ஸ் ஓகே, அதுதான் ட்ரூ. அது ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுக்கலாம். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஸ்பெக்டா இருக்கலாம், இல்லைன்னா நல்ல என்வரான்மெண்டா இருக்கலாம், சப்போர்ட்டிவா இருக்கலாம், புதுசா கிரியேட்டிவா யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸா இருக்கலாம். இதையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு நீங்க தரீங்களா? பணத்தை தவிர, சார் நான் இன்சென்டிவ் தரேன், நான் வேரியபிள் பே தரேன், நான் வந்து அலவன்ஸ் தரேன், இது எல்லாமே மணி ஓரியன்டான விஷயங்கள். மனிதர்களுக்கு பணம் கண்டிப்பா தேவை, இல்லைன்னாலாம் சொல்லல. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் தேவை. அது என்ன அப்படின்னா, அதுதான் இந்த கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது. ஜேவி சாரோட டாபிக்கே இருக்கும், கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது தனியா அதில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, கோர் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. உங்களுக்கு என்னதான் முக்கியம் லைஃப்ல, இதுதான் கோர் வேல்யூ. சார் எனக்கு வந்து நான் ரெஸ்பெக்டா இருக்கணும் சார் அப்படின்னா அதான் உங்களோட கோர் வேல்யூ. ஸோ இருங்க, நான் இந்த ஸ்லைட்ஸ் ஷேரிங் நினைக்கிறேன், கட் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ. ஸோ கோர் வேல்யூஸ்ங்கிறது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு 100 விஷயம் பிடிச்சிருக்கலாம், அதுல எது ரொம்ப முக்கியம். சார் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் சார். எனக்கு வந்து ரெஸ்பெக்டா தான் இருக்கணும், எனக்கு டிசிப்ளினா தான் இருக்கணும், எனக்கு ஆன் டைம்ல டெலிவரி கொடுக்கணும், கஸ்டமர் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, எது இருக்குதோ அதை வந்து ஓவர் கமிட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கோர் வேல்யூஸ்ல நிறைய இருக்குது. நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்கேன். அது வேணா நீங்க கேட்டீங்கன்னா நான் ஷேர் பண்றேன் பின்னாடி. அதுல உங்களுக்கு எது முக்கியம், டாப் 10 இது வந்து பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு எனக்கு ஒத்தே வராது சார் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது, அதுதான் அந்த கோர் வேல்யூஸ்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களோட ஆஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா, ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா வச்சிருக்கோம். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அதுதான் அடிப்படையா. அதுக்கு மேல நீ வேலை செஞ்சாலும் செய்யலினாலும் எங்களுக்கு டசன்ட் மேட்டர். நாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஒரு விஷயத்துக்காக இருக்கிறோம்னா அது வந்து ரெஸ்பெக்ட், இன்டெகிரிட்டி, டிசிப்ளின், இதெல்லாம் விஷயம். டிசிப்ளினா தான் இருக்கணும் நம்ம ஆஃபீஸ்ல. மற்றபடி நீங்க வந்து போறேன் சட்டை போடல இதெல்லாம் டசன்ட் மேட்டர். இங்க இருந்தா இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது எங்களோட கோர் வேல்யூஸ். இதை பிரேக் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, நார்மலா ஆஃபீஸ்ல கோர் வேல்யூஸ்னா ஒரு போர்டு எடுத்து ஒட்டிடுறது மட்டும் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு சீக்ரெட் இது இருக்குது. யாருக்கெல்லாம் உங்களோட கோர் வேல்யூ மேட்ச் ஆகுதோ அவங்க மட்டும்தான் உங்களோட பயணிப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். நீங்க யாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, யாரோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்களோ அவங்களோட கோர் வேல்யூஸும் உங்களோட கோர் வேல்யூஸும் மேட்ச் ஆகும். அதனாலதான் நீங்க பேர் ஒட்டுக்க பயணிக்க முடியுது. இப்போ ஸ்டாஃப் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா, உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களோட கோர் வேல்யூவை கண்டுபிடிங்க. இப்போ உங்க அப்பாவுக்கு எது முக்கியம், உங்க அம்மாக்கு எது முக்கியம், உங்க ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃபுக்கு எது முக்கியம், உங்க குழந்தைங்களுக்கு எது முக்கியம். எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கணும் சார், அதான் என் கோர் வேல்யூ அப்படின்னா நீங்க டிசிப்ளினா இருக்கணும், அதான் உங்க கோர் வேல்யூ அப்படின்னா சின்னதா லைட்டா இருக்கும். ஏன்னா ஹாப்பியா இருக்கிறவங்க நினைக்கிறோம், சார் விடுங்க சார் 10 மணிக்கு 12 மணிக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தள்ளுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா 10 மணினா 10 மணி தான் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து நின்றுருப்பீங்க. ஸோ சம்திங் லைக் தட். இதைத்தான் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, சிட் வித் தெம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ்க்கு இடையில இப்போ அதிகமா சண்டை வர்றதுக்கு காரணம் இந்த இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு இதா இருக்கும், ரகலையா இருக்கும். அது ஏன் அப்படின்னா அந்த கோர் வேல்யூஸ் என்னன்னு 2 பேருக்குமே தெரியாது. எனக்கு இதுதான் முக்கியங்கிறத நீங்களும் சொல்லல, அவருக்கு என்ன முக்கியங்கிறத அவரும் சொல்லல. அப்பதான் அந்த கிளாஸஸ் அந்த இதெல்லாம் நடக்காம. நான் அடிக்கடி எதை சொல்லுவேன், இப்போ ஒரு ஹஸ்பண்டுக்கு டிசிப்ளினா இருக்கிறது முக்கியம்னா ஒய்ஃப் அதை டியூன் பண்ணி ஓ இவருக்கு தான் முக்கியம்னு சொல்லலாம். ஒய்ஃபுக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறது முக்கியம்னா ஹஸ்பண்ட் ஹாப்பியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இவ்வளவுதான் விஷயம். நிறைய பிரச்சனைகளுக்கு அடித்தளமே இந்த கோர் வேல்யூ தான். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கீங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பிசினஸ், பர்சனல் லைஃப்ல செம்மையா இம்பாக்ட் ஆகும்.
உங்களுடைய மனசும் அவரோட நீங்க அடிக்கடி நம்ம எப்படி வச்சுக்கோன்னா மனசுங்கிற பேர்ல ஒழிச்சு வச்சுக்கிறோம். அந்த மனசுக்குள்ள இதெல்லாம் மனசுங்கிறது மைண்ட் செட் வச்சுக்கீங்க. அதுக்குள்ள இருக்கிற கோர் வேல்யூஸ் தான் மிஸ்மேட்ச் ஆகும் அடிக்கடி. உங்களோட ப்ரையாரிட்டிஸ் அடிக்கடி மாறிடும். இல்ல சார் நான் இப்ப காசு சம்பாதிச்சுட்டே இருக்கணும் சார், அதான் சார் என் வேலை, என் ஒய்ஃபுக்கு அது புரியவே மாட்டேங்குது சார், எவ்வளவு லோன்ஸ் இருக்குது சார் அப்படின்னா, நீங்க உங்க கோர் வேல்யூஸை உங்க ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பொறுமையா பேசணும். நம்மளுக்கு பணம் தேவை, சரி பணம் எதுக்கு தான் தேவை அப்படின்னா, இல்ல இல்ல நம்ம இந்த சொசைட்டில நல்ல நிலைமைக்கு வரணும், நம்மளோட நல்ல பேர் எடுக்கணும், நம்ம குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஃபாரின்ல போய் அவங்க படிக்கட்டும், இந்த ரீசனுக்காக தான் எனக்கு பணம் தேவை. நான் பணத்து மேலேயே படுத்துங்கிறதுக்காக பணம் தேவை இல்லை, இதெல்லாம் உங்களுக்காக பண்றதுக்காக தான் எனக்கு இந்த பணம் தேவை. இது நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னா 100% அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி தான் முக்கியம். ஃபேமிலி தான் அவங்களோட கோர் வேல்யூ, ஃபேமிலியோட ஹாப்பினஸ் தான் கோர் வேல்யூ. அப்ப தாராளமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டா நாங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நான் என்ன பண்ணேன்னா, என் ஒய்ஃபோட தான் எல்லா டிராவல் எல்லா பிசினஸ் எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா எங்களோட கோர் வேல்யூஸ் இப்பதான் மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் எப்படி சார் ஒய்ஃப் நீங்களும் ஒட்டுக்கா பிசினஸ் பண்றீங்க, சண்டே எல்லாம் வரதில்லை, எப்படி சார் இருக்கீங்க, எப்படி சார் இருக்கீங்கன்னா, நாங்க உட்காந்து எங்களோட கோர் வேல்யூஸை ஷேர் பண்ணிக்கிட்டோம். எதுக்காக நம்ம ஓடுறோம், எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோங்கிறதுல கிளாரிட்டியா இருக்கிறோம். இதனால மட்டும்தான் எங்களால ஒட்டுக்கா பயணிக்க முடியுது. ஒரே ஆபீஸ்க்குள்ள நிறைய பேருக்கு அந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் வர்றதுக்கு முக்கியமான ரீசனே இதுதான். ஸோ இது வந்து ஃபேமிலி சைட்ல ரொம்ப தூரம் போயிட்டேன். பட் ஆனா இதுதான் ஸ்டாஃபுக்கும், உங்க ஸ்டாஃபுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க ஸ்டாஃபுக்கு எது முக்கியங்கிறத நீங்க தெளிவா சொல்லணும். நம்ம ஆஃபீஸ்ல இப்படிதான்ப்பா, இப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருக்கலாம், பொய் சொல்லக்கூடாதுப்பா, திருடக்கூடாதுப்பா, துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இதெல்லாம் எங்களோட கோர் வேல்யூஸ்லயே இல்லைங்க. இப்படி பண்ணினீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வேலையில இருக்க மாட்டீங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நம்ம போர்டு எழுதி ஒட்டிட்டோம், அவ்வளவுதான். இந்த கோர் வேல்யூஸ் மேட்ச் ஆகாம இருக்கிறாங்க சார், ஆனா ஸ்கில்டா இருக்கிறாங்க, நல்ல டேலண்டடான ஆட்கள் அப்படின்னா நீங்க கரையே சேர முடியாது. அது வேஸ்ட். ஏன்னா அவங்களோட விஷன், அவங்களோட தேவைகள் வந்து வேற, உங்களோட தேவைகள் வேற. என்னதான் அவங்க ஸ்கில்டா இருந்தாலும் உங்களுடைய போர்ட்போலியோக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிடலாம்னா, சரிங்க நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க, நம்மளுக்கு தகுதியான கோர் வேல்யூஸ் மேட்ச் ஆகிற ஆட்களை நம்ம வச்சு அவங்களை ஸ்கில்டா கூட மாத்திக்கலாம் ட்ரைனிங் பண்ணி. ஓகே, ஸோ இதுதான் கோர் வேல்யூஸ். கிளியரா? எஸ் நோ சாட் பாக்ஸ்ல ஏதாச்சும் போட்டீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஏன்னா நீங்க அடிக்கடி எஸ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் நான் மட்டும் பேசல, நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் பாட்டுக்கு ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ we have 20 minutes. we'll cover another 2 ஆக்சுவலி topics. எங்க கோர் வேல்யூ வேற, அது எங்க கோர் வேல்யூ வேற, அதனால கொஞ்சம் எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, கோர் வேல்யூ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரிலாக்ஸா பேசுங்க. விஜய் சார் வந்துட்டீங்களா திருச்சியில இருந்து? தேங்க்யூ. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம், நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிங்க, இது எழுதிக்கிங்க. ஸ்பேஸ், டைம், மணி. ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. கீழே இருக்கிறது ஸ்டேஜஸ், நான் அதை உங்களுக்கு சொல்றேன், அதையும் எழுதிக்கிங்க வேணாம். அவேர்னஸ், மானிட்டர், கண்ட்ரோல். ஸ்பேஸ், டைம், மணி, இது எப்படி மூணையும் நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சார் முக்கியம் ஸ்பேஸ்ல, என்ன சார் முக்கியம் டைம், என்ன சார் முக்கியம் அப்படின்னீங்கன்னா, என் கூட இருந்தவங்களுக்கு திருப்பூர் சாப்டர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் டைம்னா என்ன, எவ்வளவு தூரம்னு. நான் பாட்டுக்கு அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அதனால டைம், பணம் பெருசு, பணத்தை விட பெருசு டைம் அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் நான் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன். அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஸ்பேஸ் நாம் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் இப்ப ரீசெண்டா நான் படிச்சது அதுதான். என்னோட ஆஃபீஸ்ல என்னோட டீமுக்கே நான் சொல்லி தரது என்னன்னா, நீங்க வந்து வெளியில வந்து இல்ல உங்க ஃபேமிலியில வந்து ஒரு கோவப்படுறவங்களாவோ, இல்லைன்னா டிசிப்ளினா இல்லாமையோ, பொய் பேசுறவங்களாவோ சம்திங் இருந்துட்டு, என்னோட ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னோட கோர் வேல்யூஸ்க்கு நீங்க அடாப்ட் ஆகி சாருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், சாருக்கு பொய் சொல்லக்கூடாது இப்படின்னு எல்லாம் இருந்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் இது பர்மனெண்ட் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா சொல்லுவோம். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். அது பர்சனல் லைஃப்லயும் பிசினஸ் லைஃப்லயும் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நீங்க பர்சனல் லைஃப்லயும் எல்லாத்தையும் பார்த்தா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கணும், பிசினஸ்லயும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் ஒன் ஆஃப் த பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்னது என்னன்னா, என்னோட கோச்சஸ் சொன்னது என்னன்னா, உங்களோட வீட்டுல உங்களோட பீரோவோ இல்ல ஒரு அலமாரி வந்து திடீர்னு இப்ப இன்னைக்கே நான் கிளம்பி வரேன், வந்து இப்ப திருச்சி வரேன், விஜய் சார் வீட்டுக்கு வரேன்னா பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, அது எப்படி அடுக்கி வச்சிருக்கீங்க, எப்படி ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்க மைண்ட் செட், உங்களோட மனநிலை. உங்க வீடு எப்படி இருக்குதோ அதுதான் உங்க மனநிலை.
என்னதான் நம்ம சொல்லிக்கலாம் சார், நான் பயங்கர ஆக்டிவ், பயங்கர சுறுசுறுப்பு சார். ஆனா வீட்ல எடுத்து வைக்க முடியல சார். லுங்கி எல்லாம் அங்கே கிடக்குது சார். செப்பல் இப்படி தலையில கிடக்குது சார் அப்படின்னா, யூ ஆர் நாட் டிசிப்ளின், யூ ஆர் நாட் கோர் லெவல்ல நீங்க வந்து ஒரு இன்டெகிரிட்டியான ஆள் கிடையாது. வெளியில கரெக்டா இருந்துட்டு உள்ள வந்து இதா இருக்கிற மாதிரியான ஆட்கள். அதனால நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா என் ஸ்டாஃப்ட, உங்க வீட்டையும் நீங்க நல்லா வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் நம்மளோட பாத்ரூம் போனோம்னா அத்தனை நாலு துணியும் மேல தொங்க போட்டு வச்சிருப்போம். ஷாம்பு அங்க கிடக்கும், இப்படி கிடக்கும், அப்படி கிடக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனா இது நம்ம மனநிலையை பாதிக்குதா அப்படின்னா 100% பாதிக்கும். நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ, நான் ஆக்சுவலா ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். அது பின்னாடி பேசலான்ட்டு, டைம் இருந்தா பேசலாம். எதை நீங்க பாக்குறீங்க, எது கூட வாழ்றீங்க, உங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்குதோ அதுதான் உங்க மனநிலையை டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்குது, எல்லாமே அழகா இருக்குது, அடுக்கி வச்சிருக்குது, சுத்தமா இருக்குது அப்படின்னா உங்க மைண்ட் செட்டும் அவ்வளவு நீட்டா அழகா கரெக்டா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகளும் நீங்க சிந்திக்கிற ஸ்ட்ராட்டஜியும் அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கண்ணை மூடிட்டு உங்களை வந்து இந்த ஸ்டாப்லர் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, சார் செகண்ட் ட்ராயர்ல அந்த கார்னர்ல வச்சிருக்கேன், அதுதான் ஸ்டாப்லர். இந்த கீ எங்க வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சேன் அப்படி. இப்ப ரீசெண்டா நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னோட ஸ்டாஃப்ட, யாரெல்லாம் லாஸ்ட் ஒரு வாரத்துல உங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு தொலாவுனீங்க சார்? சாவி காணோம், பேண்டவே காணோம், செப்பலை காணோம், டிஃபன் பாக்ஸை காணோம், ஸ்கூல் பேக்கை காணோம், அந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது தொலாவி இருக்கிறீங்களா அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க சாட்ல. யாருமே தொலைவே இல்லையா? எல்லாருமே டிசிப்ளினான பசங்களா இருக்குது. சிவா சார் மட்டும்தான் எஸ்என் போடுறாரு. ஓகே, சில பேர் எஸ், சில பேர் நோ. மிக்சடான க்ரௌடு தான். ஏன்னா என் ஸ்டாஃப்லயே 50% தொலாவுனாங்க, 50% தொலாவே இல்லை. நானும் தொலாவுற கேஸ் தான். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தரேன்னா ஏதோ ஒன்று நீங்கனாச்சும் பழச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் இப்பதான் திரும்பிட்டு இருக்கேன் மாதிரி. ஏன்னா நம்ம நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று தொலாவுறோம்னா நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல தப்பா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். இவரு ஜேவி சார் அடிக்கடி சொல்லுவார்ல, எல்லாத்திற்கும் ஒரு இடம் வந்து அது வந்து அதனோட இடத்தில் இருக்கணும். சம்திங் அது சொல்லுவார், இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கும். எவ்ரிதிங் ஹேஸ் அ பிளேஸ், சம்திங் அது முடிகிறது வந்து அந்த மாதிரி இருக்கும், அது அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இனிமேல் ஒரு யாட் ஸ்டிக் வச்சுக்கீங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒன்று தொலாவுறீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ல தப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விக்ஸ் காணும் சார், இதை காணும் சார், அதை காணும் சார் அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் நாட் ஆர்கனைஸ்ட் ப்ராப்பர்லி இன் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு அடிப்படை. இது டைரக்டா உங்க மனநிலையையும் மைண்ட் செட்டையும் பாதிக்கும். ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அது என்னோட திருப்பூர் சாப்டர் கேங் எல்லாத்துக்கும் தெரியும். பிளாக் ஆஃப் டைம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி ஃபாலோ பண்றோம். அதை வந்து குயிக்கா நான் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த இதை நோட் பண்ணிக்கிங்க. கிரீன், எல்லோ, ப்ளூ. டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி ட்ராக் பண்ணலாம். கிரீன், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இதுதான் பிளாக் ஆஃப் டைம். சம்திங் உங்களுக்கு விசிபிளா இருக்குதா? ஜூம் இன் இருக்குதா? விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலா எனக்கு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார், தெரியல. இப்போ ஓரளவுக்கு மெஸ் தெரியுதா? இப்போ அதாவது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வருவீங்க. சின்ன சின்னதா நோட் பண்ணிட்டே வருவீங்க. இந்த கலர் கோடிங் தான் இதுல யூனிக்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரீன் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல கிரீன் வச்சிருக்கீங்க. கிரீன் அப்படின்னா டைரக்டா உங்களோட வளர்ச்சிக்கான வேலைகளை நீங்க செய்றீங்க. அதுதான் ஐஜிஏன்னு சொல்லுவாங்க, இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டி. இது பிசினஸ்க்காக நான் சொல்றேன், பர்சனலுக்கு எழுதிக்கலாம். அதாவது வருமானம் வரக்கூடிய வேலைகளை நான் செய்யறேனா அப்படின்னா நீங்க கிரீன்ல போட்டுக்கலாம் அந்த வேலைகள். சார் நான் செய்யறேன் இன்டைரக்ட் இன்கம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க எல்லோல போட்டுக்கலாம். சார் இந்த ஆஃபீஸ் ப்ரேயர் நடத்தணும், சுத்தமா வச்சிருந்தோம், இதெல்லாம் வந்து எல்லோல வச்சுக்கலாம். இது வந்து இன்கமுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணும், டைரக்டா ஹெல்ப் பண்ணாது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான் கிரீன்ல இருக்கும். அதுன்னா டைரக்டா நமக்கு வருமானம் வர வேலை. ப்ளூ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கிறீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த செஷன் அட்டன் பண்றீங்க, 1 ஹவர் இந்த செஷனுக்காக நான் செலவு பண்ணேன் சார் அப்படின்னா, ஏதோ ஒரு புதுசா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதை வச்சு நான் ஏதாவது லைஃப்ல மேல வரணும்னா அதை ப்ளூல போட்டுக்கலாம். இதுதான் அதனோட எக்ஸாம்பிள். இது வந்து ஒன் ஆஃப் த என்னோட ஸ்டாஃப் ஃபாலோ பண்றது. இதெல்லாம் கிரீன் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் ப்ளூ, இதெல்லாம் எல்லோ. டோட்டலா அவங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. அதுல 8 மணி நேரம் கிரீன், 1 மணி நேரம் ப்ளூ, 1 மணி நேரம் எல்லோ. இவங்க ஒரு ஸ்டாஃப், இவங்க ஒரு ஸ்டாஃப். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் கம்மியா இருக்கும், 3 மணி நேரம், 1 மணி நேரம். ப்ளூ வந்து ஜாஸ்தியா இருக்கும், நிறைய புது விஷயங்களை படிக்கிறாங்க, கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல டீ டைம், லஞ்ச் டைம்லாம் நாங்க ஜஸ்ட் விட்டுருவோம். இதோட சாம்பிள் வேணும்னா மறக்காம எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு தரேன்.
ஸோ இது என்ன சார், இது எதுக்கு சார் அப்படின்னீங்கன்னா, இது ஒரு செக்லிஸ்ட்டுக்காக நான் வச்சிருக்கேன். டைம் ஒரு நிமிஷம். லெட்ஸ் கோ டு இங்கே பாருங்க. A place for everything and everything is in place. சூப்பர், அருமையா பட்டுங்க. இதுதான் விஷயம். அதான் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கிரீன், எல்லோ, ப்ளூ உங்களுக்கு அடிக்கடி என்ன ஞாபகப்படுத்தணும்னா, நீங்க உங்களுடைய நேரத்தை எங்க செலவிடுறீங்க? அதாவது வளர்ச்சிக்காக செலவிடுறீங்களா, இன்டைரக்டா வளர்ச்சிக்காக செலவு பண்றீங்களா, இல்ல படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஒரு வார டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இனிஷியலா இதை ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா 90% ஆஃப் த டைம் நான் எல்லோடு தான் ஃபாலோ பண்ணுவேன். எல்லோடு தான் இருப்பேன். யாருக்காவது ஏதாச்சும் ஒன்று பண்றது, அடுத்தவங்க வேலையை நாமளே செய்யறது, கொண்டாங்க நானே ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன், கொண்டாங்க நானே டாக்குமெண்ட் எழுதி தரேன், இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது. ஒரு ஓனரா இருந்துட்டு நம்ம இந்த வேலையை செய்யறது. அப்ப அது எல்லாமே எல்லோவில் எழுதிக்கணும். ஒரு கஸ்டமர் அட்டன் பண்றோம், ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுறோம், ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் ரெடி பண்றோம் அப்படின்னா அது கிரீன்ல போட்டுக்கலாம். ஏன்னா டைரக்டா இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த மாதிரி செஷன்ஸோ ஜிஎஃப்ஐஸ் ஆகுது, ஜேவிஐசி இதெல்லாம் அட்டன் பண்ணுறோம்னா ப்ளூல போட்டுக்கலாம். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு வாரம் நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இவ்வளவு பேசினதெல்லாம் மோஸ்ட்லி தியரினால இந்த ஒரு வாரம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, சார் நான் எங்க தான் இருக்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் கத்துக்கிறதுக்காக செலவு பண்றீங்க, எவ்வளவு நேரம் ஐஜிஎல செலவு பண்றீங்கிறதெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த டூல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் ஃபாலோ பண்றது. லாஸ்ட் 1 இயரா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களோட ஸ்டாஃபோட கல்ச்சர்லயே இதை கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு ஸ்டாஃபும் எவ்ரி டே இதை ஃபாலோ பண்ணணும். எவ்ரி டே இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அப்பதான் அவங்களுக்கு செல்ஃப் ரியலைஸ் ஆகும். நாம நம்ம வேலையை தான் செய்யறோமா, அடுத்தவங்க வேலையை செய்யறோமா, இல்லை ஏதோ புதுசா படிக்கிறோமா, இல்லை சும்மா தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரிய வரும். செல்ஃப் ரியலைசிங். இவ்வளவுதான் கிளியர். இது ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இல்லைன்னா எஸ்என் போடுங்க சாட்ல. நான் அடுத்த இருங்க, அடுத்த டாபிக் போறேன். இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இந்த டாபிக். இது வந்து ஒரு செக்லிஸ்டுக்கான எக்ஸாம்பிள். சார் செக்லிஸ்ட்டுங்கிறாங்க, என்னென்ன சார் பண்றது அப்படின்னா, இப்போ நாங்கள் ரீசெண்டாக அக்கௌண்ட்ஸ் டீம் பண்ணது தான். எக்ஸாம்பிள் கேஷ் வெரிஃபை இத்தனை மணிக்கு பண்ணணும், பண்ணிட்டியா இல்லையா? எஸ். எத்தனை மணிக்கு ஆக்சுவலாக பண்ணேன்? 9:15 நாங்கள் பண்ண சொன்னோம், நீ எத்தனை மணிக்கு பண்ண? 10:30 பண்ணேன். 9 பண்ண சொன்னா இது எத்தனை மணிக்கு பண்ணிக்கிறேன்? கேஷ் என்ட்ரி இன் டாலி 9:45 பண்ண சொன்னா 9:10 முடிச்சிட்டீங்க. வெரி குட், வெல் அண்ட் குட், சம்திங் லைக் தட். இது வந்து நாங்கள் ரெகுலரா டெய்லியும் ஃபாலோ பண்றோம். ஒரே ஒரு டீம் எடுத்துக்கீங்க. நான் சொல்றது இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு டீம் ஈஸியா இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டீம். ஏன்னா அவங்களுக்கு தான் ரிப்பீட்டடான டாஸ்க் நடக்கும். மற்றவங்களுக்கு எல்லாம் ரேண்டமா ஆன் டிமாண்ட்ல நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இவங்களுக்கே பாருங்களேன், சேல்ஸ் இன்வாய்ஸ், கேஷ் ஹேண்ட்லிங் இதெல்லாம் வர்றது வந்து ஆன் டிமாண்ட்ல நடக்கும். அப்போ வரும்போது தானே சார் போட முடியும், இது எப்படி சார் அப்படின்னா அது ஆன் டிமாண்ட் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் ஃபிக்ஸட் டைமிங்குள்ள எங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லலாம். வேணும் இதை வந்து கிளாரிட்டியா ஒரு டாக்குமெண்ட்ல கொடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இப்போ இது மூலியமா நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதை பண்ணி கொடுத்தேன் என்னோட அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு. ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க 2 பேர் சேர்ந்து ஆஃப் டேலயே எல்லா வேலையும் கொடுப்பாங்க. இதுதான் சீக்ரெட் ஆஃப் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். இதுல தெளிவா இருந்துட்டீங்க. இது ஒண்ணு இருந்தாவே நீங்க வந்து தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு டீமை சிஸ்டம்குள்ள கொண்டு வரதுக்கு ஒன் ஆஃப் த டூல் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதுவும் எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்லுங்க. ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓவர். ஒரே ஒரு இது மட்டும், இதெல்லாம் பேக்கப் ஸ்லைடு தான் வச்சிருக்கேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம இதை கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட வச்சுக்கலாம். இதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜ், சிவா சார் சொன்ன மாதிரி தினேஷ் _. இதுதான் இப்போ அஃபிஷியலி நாங்கள் பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ண பேஜ். அதில் இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ், எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் யாரு, எங்களோட சொந்த கதை இதெல்லாம் பேசியிருக்கோம். இதை வேணா நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. பேக்கப்ஸ் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா, the main reason we don't see profit is in minus. நிறைய பேர் நம்மளதுல வந்து இன்னுமே மைனஸ்ல சார் நாளைக்கு ரெடி ஆயிடும், நாளைக்கு ரெடி ஆயிடும் அப்படின்ட்டு ஒட்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. பட் அது தப்பு இல்லை. ஆக்சுவலா மைனஸ் இஸ் நாட் பேட். பட் டோன்ட் நோ ஹவு மச் மைனஸ் இஸ் ரியலி பேட். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 2வது ஸ்டேஜ் எழுதி வச்சுக்கீங்க. என்னன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைங்கிறது எனக்கு கவலையே கிடையாது. மைனஸ் 2 லட்சம் போகுது சார் அப்படின்னீங்கனாலும் கவலை கிடையாது. எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியுமா, 1,75,400 ரூபாய் தான் சார் மைனஸ் இந்த மாசம். எனக்கு தெரியும் சார், ஆனா 2 மாசத்துல நான் வந்துருவேன் சார், பிகாஸ் நான் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ராக் பண்றேன் சார் அப்படின்னா அதான் மணி மேனேஜ்மெண்ட் நான் சொல்லி தந்ததுல. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். டோன்ட் நோ ஹவு மச் மைனஸ் இஸ் ரியலி பேட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதெல்லாமே பேக்கப் ஸ்லைட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாச்சும் நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. சிவா சார்
ஐ திங்க் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இந்த 10 மினிட்ஸ் வச்சிருக்கேன். சொல்லுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சார். ஆடியன்ஸ்க்கு யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அன்மியூட் பண்ணீங்கனாலும் ஓகே. இல்ல அவங்களோட தாட்ஸ் ஃபீட்பேக் சொன்னீங்கனாலும் ஓகே. சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டவுட் இருக்கோ கேளுங்க. டிவைன் செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ளீஸ் பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நீங்க சார் ஹலோ சார். அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிடுச்சு சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டு இருக்குது சார். ஆடிபிளா? கேக்குதுங்க சார். கேக்குது. உங்களோட வீடியோ இருக்கு, நல்லா இருக்கும். வீடியோ என்னோட அக்கௌண்ட்ஸ் டீமுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சேல்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிஐ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு. என்னோட ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அவங்களோட ஃபிக்ஸ்டு சேலரியிலேருந்து இந்த கேபிஐ பர்ஃபார்மன்ஸுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா, இல்லை அப்பார்ட் ஃப்ரம் இன்சென்டிவ்க்கு இந்த கேபிஐ பர்ஃபார்மன்ஸை ஆட் பண்ணலாமா? ஸோ என்னோட ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இது ஜேவி சார்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா வேரியபிளா இன்சென்டிவா ஃபிக்ஸ்டில் கொண்டு வரலாமான்னு யோசிங்க. இப்போ நாங்கள் பர்சனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேபிஐ பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு இன்சென்டிவோ இல்லைன்னா வேரியபிளோ அந்த மாதிரி யோசிக்கிறோம். ஃபிக்ஸடாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு 10,000 20,000 சேலரின்னா கொடுத்துடலாம். ஆனால் இந்த கேபிஐல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறவங்கள எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு 1,000 rupees 2,000 rupees எக்ஸ்ட்ரா இன்சென்டிவாக கொடுத்தா அது ஒரு பெரிய பூமா இருக்கும். ஆல்ரெடி இவர் அசோக் சார்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் சவுத் காட்டன். ஸோ அது எங்களோட பர்சனல் சஜஷன். இல்ல ஆக்சுவலா நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு வரோம். அதனாலதான் கேட்டேன் சார். ஆக்சுவலா எப்படி பண்ணிட்டு வரணும்னா, அவங்களோட சேலரி ஃபிக்ஸ்டு அதுல அஃபெக்ட் பண்றது இல்ல. அப்பார்ட் ஃப்ரம் நீங்க சேலரிக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க செய்யற வேலையவே கரெக்டா செஞ்சீங்கன்னா அதுக்குதான் இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி இருக்கிறோம். ஸோ அதுல ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் செய்யற வேலைக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அதை சரியா செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது மெத்தட் கரெக்டாங்கிறது கொஞ்சம் டவுட்லேயே போயிடுங்க சார். ஐ ஃபீல் இட்ஸ் கரெக்ட் தான். ஓகே ஓகே தேங்க்யூ. கிரி செல்வராஜ் சார் கிரி செல்வராஜ் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். Yeah, thank you, sir, for the wonderful session. சார் நீங்க கொஞ்சம் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் அப்படியே ஒரு சம்மரி மாதிரி சொல்ல முடியுமா சார்? உண்மையிலே இந்த ஒரு ஐஜி ஆக்டிவிட்டி வந்து இந்த கிரீன், எல்லோ அண்ட் இன்னொரு கலர்னா சார் 3 சொன்னீங்க. கிரீன், எல்லோ, ப்ளூ. ரொம்ப நல்லா இருந்தது சார். அது வந்து உண்மையிலே சில நேரம் நம்ம சப்கான்சியஸா ஏதோ ஒரு ஒர்க்ல மட்டும் நம்ம பண்ணுவோம். அதை எப்படி பேலன்ஸ்டா பண்ணணும்ன்ற மாதிரி கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஒரு சின்ன சம்மரி மட்டும் சொல்ல முடியுமா சார் ஸ்டார்டிங் டு எண்ட்? எஸ். ஸோ நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணலாம். நான் அது சரி அது பண்ணிடலாம். ஏன்னா அதுக்குள்ள இந்திரா மேம் சரி நான் சம்மரி சொல்லிடுறேங்க சார். பட் அதுக்குள்ள இந்திரா மேம் கொஸ்டின் முடிச்சுக்கலாம். இந்திரா மேம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேம். சார் கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குது சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். எல்லா பாயிண்ட்ஸும் வெரி கிளியர், அருமையாக சொன்னீங்க. எனக்கு டவுட் என்னன்னா, லைக் ஃபிக்ஸிங் தி என்விரான்மெண்ட், குட் லீடர் வில் ஃபிக்ஸ் என்விரான்மெண்ட், தட் இஸ் 10% ட்ரூ. பட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணி கொண்டு போவோம் சார்? டு தி எண்ட் லெவல் இட் ஹேஸ் டு ரீச். நான் சொல்லலாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி, பட் அவங்க ட்ரெயின் ஆகி அந்த என்விரான்மெண்ட் மெயின்டைன் ஆகணும். ஸோ அவங்களுக்கு ரீச் இருந்தால் தான் ஐ வில் பி சக்ஸஸ் இன் இட். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம்? How do we cultivate maintaining the environment? அதுக்கு ஏதாவது இன்புட்? சரி, நான் நோட் பண்ணிக்கிறேன் மேம். நம்ம இது தனியாக செப்பரேட் டாபிக்காகவே பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஷியோர் சார், ஷியோர். அது ஒன்று. அப்புறம் அந்த டெய்லி செக்லிஸ்ட் இருக்குல்ல சார்? ஆமாம். டெய்லி செக்லிஸ்ட் வந்து டு ஈச் பொசிஷன் we have to have
எஸ். ஸோ அதை அவங்களே ஃபில் பண்ணணும். அதை அவங்களே ஃபில் பண்ண வச்சுட்டு ரிவ்யூவர் ஹேஸ் டு see it. அப்படியா சார்? இல்லை how it is? படிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களே பண்ணிக்கிட்டோம். சில பேர் வந்து லேபர்ஸ் வந்து படிக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெச்ஆரோ இல்லை ஒரு பர்சன் மேனேஜரோ யாரோ ஒருத்தர ஃபில் பண்ண சொல்லலாம். அவங்க கிட்ட சாயந்தரம் ஒரு 2 minutes எப்போ இதெல்லாம் பண்ணிட்டியா பண்ணிட்டியா. இப்போ எங்க டீம் வந்து இட்ஸ் வெரி பிக், லைக் 50 மெம்பர்ஸ். அதுல வந்து லைக் ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் வந்து லேபர் இருப்பாங்க. they won't write or read. நீங்க வந்து ஒரு மேனேஜரோ சூப்பர்வைசரோ ஒரு எஜுகேட்டட் பர்சனை வச்சு தான் இதை பண்ண முடியும். இப்போ நம்ம ஜேவி சார் கேபி கூட அந்த அவங்களால லெவலுக்கு எஸ் 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 ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் செக்லிஸ்ட் அதில் காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ நீங்கள் 4th ஸ்டேஜ் வந்துடுவீங்க, எக்ஸ்போர்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ அதுதான், அது யார் ட்ரைவ் பண்ணி கொண்டு ஹெச்ஆர் அலோன்னா இட் இஸ் இவ்வளோ தூரம் அவங்க நீங்க வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்ல யார் அவங்களுக்கு மேல இருக்கிறாங்கன்னு நீங்க முதல்ல டிஃபைன் பண்ணிட்டு, இந்த 4 பேத்துக்கும் இந்த சூப்பர்வைசரை அவர் டேக் கேர் பண்ணிக்குவாரு, இந்த 4 பேத்துக்கு இவங்க பண்ணிக்குவாங்கன்னு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். அப்பதான் அந்த ரிப்போர்ட்டிங் பர்ஃபெக்டா மேல வரைக்கும் கேஸ்கேட் ஆகும். நீங்க வந்து சார் அந்த 50 பேத்துக்கு பண்ணுமா அப்படின்றது 100% பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு குப்பை தொட்டியே எடுத்து வெளியில வைக்கிறது கூட செக்லிஸ்ட்ல இருக்கணும். இந்த பிரச்சனையே என்ன, இவன் எடுத்து வச்சிருப்பான்னு அவன் சொல்லுவான், அவன் எடுத்து வச்சிருப்பான்னு இவன் சொல்லுவான். சார் அவன் லீவு யாருமே சொல்லுவான் சார். ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். அதனாலதான் நம்ம 3rd ஸ்டேஜ்ல இருந்து 4th ஸ்டேஜ் நம்மளால அந்த எக்ஸ்பர்ட் லெவலுக்கு மூவ் ஆகாம தடுக்குது. நம்ம எல்லாத்துக்கும் பண்ணணும். சரி, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு சொல்றேன். செக்லிஸ்ட் எழுதும்போது நீங்க மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அது செக்லிஸ்ட் சாம்பிள் அனுப்புறேன், அதை வச்சு நீங்க ரெடி பண்ணுங்க. ஆமா சார், அதுதான் சொல்ல வந்தேன். நாங்க செக்லிஸ்ட் போட்டுருவோம் இப்போதைக்கு, பட் இது மிஸ் ஆயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படி அதை ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். இந்த சிவன் சார் ஆரம்பிக்கும் போது ஒரு கதை சொன்னாரு, பான கதை. அது ஃபுல்லா சொல்ல மாட்டாரு, டைம் ஆயிடுச்சு. Imperfection is beautiful. Perfection is ugly. இது நீங்க எழுதி உங்க பின்னாடி செவத்துல கூட ஒட்டிக்கிங்க. அதுலதான் நம்ம தோற்றுவோம். சார் நான் வந்தா இப்படிதான் சார் வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன் சார். இதுதான் நம்மளோட பெரிய தோல்வி காரணம். இதுலயே திங்க் பண்ணிட்டு we lose doing what we want. அரைகுறையா பண்ணுங்க, ஆரம்பிச்சுங்க, அரைகுறையா பண்ணுங்க. இட் டசன்ட் மேட்டர், நம்ம போகும்போது சரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாடம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. Sure, thank you sir. சார் தினேஷ் சார், இட்ஸ் ஒன் மோர் திங் சார். இப்போ எல்லா கம்பெனிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில் லேபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க சார்? ஏன்னா எனக்குமே அது ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. அவங்களுக்கு டெய்லியும் ரொட்டீனில் சொல்லிடுறோம், மறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு எழுதி ஒரு போஸ்டாக வச்சாலும் படிக்க தெரியாது. அவங்க டெய்லி நம்ம போய் ஒரு ரிமைண்டர் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பழக்கமாக கொண்டு வரதே பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? எஸ், கண்டிப்பாக. இப்போ அந்த மேடம் சொன்ன மாதிரியே தான் நம்மளுடையும் ஹிந்தி லேபர்ஸ் இருக்காங்க, 50 years above உமன்ஸ் இருக்காங்க நம்ம கிச்சனில். இவங்க எல்லாத்தையும் இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணுமா அப்படிங்கிறத முதல் கொஸ்டின். என்னோட ஆன்சர் 100% கொண்டு வரணும். அதுக்கான வழிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும், அவங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியா பண்ண முடியும், அதைத்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணணும். இவங்களுக்கு ஹிந்தி வாய்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கலர் கோடிங்ல வச்சிடலாமா அப்படின்னா கலர் கோடிங்ல வைக்கலாம். சம்திங் லைக் இது வேற ஏதாவது நம்ம வந்து கிராக் பண்ணணும். ஆனா இவங்களை சிஸ்டம்குள்ள கொண்டு வரணும். இதுல ஆப்ஷன் கிடையாது. எப்படிங்கிறத நம்ம அடுத்த மீட்டிங்ஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, வேற யாராச்சும் क्वेश्चंस? இலியாஸ் சார், சார் இன்பராஜ் சார் பேசலாம் சார். எஸ் மேடம். வணக்கம் தினேஷ் சார். வணக்கம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது சார் உங்க விஷயம் எல்லாம். ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேல்யூபிளா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட்ஸ் என்னன்னா சார், நம்ம வந்து பாலிசி வந்து ஆக்சுவலா ஷெட்யூல் சொல்றீங்க இல்லையா, இவங்க செக்லிஸ்ட் ஆக்சுவலா இதுக்கு ரெகுலரா அட்மினுக்கு இதுதான் செக்லிஸ்ட், மற்றபடி அக்கௌண்டன்ட்டுக்கு தான்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எல்லாத்துக்கும் எழுதும். உங்க ஆபீஸ்ல இருக்கிற நம்மளே போடுறதா ஸ்டாண்டர்டா ஏதாவது இருக்கா? ஸ்டாண்டர்ட் வந்து அதான் ஒன் சைஸ் நாட் ஃபிட் ஃபார் ஆல். நம்ம தான் அதாவது நம்ம ரெஃபரன்ஸ் வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஜேவி சார் நிறைய ரெஃபரன்ஸ் செக்லிஸ்ட் கொடுப்பாரு. இப்போ நாங்க வச்சிருக்கிறதும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் யூஸ் ஆகும். அதுல இருந்து இப்படி எல்லாம் மானிட்டர் பண்ணலாமா ஒரு அட்மின்ங்கிறவரை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்றேன்னா, முதல்ல உங்களோட ரோல்ஸ் ஃபுல்லா எழுதிடுங்க. உங்க ஆபீஸ்ல எத்தனை ரோல் தான் இருக்குது, பர்சன் எழுதாதுங்க, ரோல் எழுதுங்க. சார் இவர் வந்து ஃபீல்டு ஸ்டாஃப், இவர் கலெக்ஷன் ஸ்டாஃப், இவர் வந்து அக்கௌண்ட் ஸ்டாஃப்னு எழுதுங்க. அவரை உங்க மைண்ட்ல நீங்க என்னவா கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட்ல வாய்ஸ் ரெக்கார்டை ரெடி பண்ணுங்க. சார் இவர்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்க்கிறேன், இவர்கிட்ட இதை தான் எதிர்பார்க்கிறேன்னு முதல்ல அந்த ஆடியோ ரெக்கார்டை முடியும். அப்புறம் அதை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா எழுதலாம்.
அதை பாலிசியா எழுதலாம். தேர்ட் ஸ்டேஜ் தான் செக்லிஸ்ட். முதல்ல நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்கிறத பேப்பருக்கு கொண்டு வாங்க, அப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆடியோ ரெக்கார்டை ட்ரை பண்ணுங்க. ஆடியோ ரெக்கார்ட். இத வீடியோவை கூட பண்ணலாமா சார்? இந்த செக்லிஸ்ட் எல்லாம் வீடியோவை பார்த்து அவங்கள பேச பண்ணலாம் சார். எப்படி ஒரு என்ன மீடியம் ப்ராப்ளம்னா, ஒரு எம்ப்ளாயி சொல்லாம கொள்ளாம போயிடுறாங்க இல்லையா? அது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க, திடீர்னு வர முடியல. ஒரு டெக்னீஷியன் இருக்காங்க சார், சாவி எல்லாம் வச்சுட்டு கீ எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். என்ன பண்ண, சேலரி நம்ம போட்டுருவோம், அந்த தேதி போட்டுருவோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த டைமுக்கு மறுநாள் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். ஒன்றும் பண்ண முடியல ஆக்சுவலா. பட் அவங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல அதுக்குதான் வந்து எஸ்ஓபி அப்படிங்கிறது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இது அடுத்த ஸ்டேஜ். என்னன்னா ஒவ்வொரு வேலைகளையும் எப்படி செய்யறங்கிறது உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டிங் இருக்கணும். வீடியோ ரெக்கார்டிங்கோ, ஒரு டாக்குமெண்ட்டோ. சார் சாவியை இப்படி வைக்க வேண்டும், டேலியை இப்படி ஓபன் செய்ய வேண்டும், கம்ப்யூட்டரை இப்படி ஆஃப் பண்ண வேண்டும், சாயந்தரம் போகும்போது ஆபீஸை இப்படி க்ளோஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்களா உங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுங்க தயவுசெய்து. இல்லைன்னா உங்க சீனியர் ஸ்டாஃபை சொல்லுங்க. இப்ப நாங்க எங்க ஆபீஸ்ல 3/4 முடிச்சிட்டோம். 90% எங்க மைண்ட்ல மட்டும் வச்சுக்க மாட்டோம். இப்போ இவங்க அந்த மேம் கேட்டாங்க, இந்திரா மேம், அவங்க மாதிரி தான் சார், எனக்கு எல்லாமே மைண்ட்ல உடனே வராது சார் அப்படின்னா போக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை. ஆனா ஸ்கிராச் சம்திங் எனக்கு வச்சிருங்க. உங்க ஆபீஸ்ல எதை கேட்டாலும் உங்ககிட்ட பேப்பர்ல இருக்கணும், இல்ல வீடியோவா இருக்கணும், இல்ல ஆடியோவா இருக்கணும். ஒரு செயல், எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும். சூப்பர் சார். சரிங்க சார். ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் செய்வது அப்படின்னா உங்ககிட்ட ஸ்டெப் இருக்கணும். உள்ள லாகின் பண்ணுங்க, இந்தியா சிம்ன்றது எழுதுங்க, அப்புறம் இது பாஸ்வேர்ட் பண்ணுங்க, ஓப்பன் கொடுங்க, ஜாயின் ஆகும் அப்படின்னு உங்க ஸ்டாஃபுக்கு தெரிவு இருக்கணும். டு டூ லிஸ்ட், செக் லிஸ்ட் ரெண்டு ஒன்று தானே சார்? ஆக்சுவலி டு டூ லிஸ்ட்ங்கிறது இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது, செக் லிஸ்ட்ங்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது. சம்திங் மோரலெஸ் ஓவர்லாப் தான். பட் ஆனா நான் இப்போ எப்படி பாக்குறேன்னா, செக் லிஸ்ட்டை ரொட்டீனா ஒரு ஒர்க்கை நீங்க திரும்ப செஞ்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னா, அதான் இப்ப ரீசெண்டா நாங்க ஒரு விஷயம் படிச்சோம். என்ன அப்படின்னா, ஒரு பைலட் ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் பைலட் ஓட்டிட்டே இருக்கிறாருனாலும் அவர்கிட்ட ஒரு பேட் ஒன்று இருக்கும். ஃபிளைட்ல ஏறணும்னே இதுல போய் உட்காந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாரு, இந்த சுவிட்ச் எல்லாம் கரெக்டா இருக்குதா, ரைட் இருக்குதா, ஆன் இருக்குதா. அதான் செக்லிஸ்ட். இருப்பாரு. அவங்களோட மைண்டை நம்ப மாட்டாங்க. திடீர்னு உங்க வீட்டுல ஏதோ ஒரு சண்டையா இருக்கும், ஒருத்தன் லீவ் போட்டிருப்பான், ஒருத்தன் டென்ஷன் பண்ணிருப்பான், வந்து அந்த பட்டனை நீங்க பார்க்காம விட்டுருவீங்க. அதுக்காக ஸ்டெப் ரெடியா, அப்பதான் இந்த பைலட்டுக்கு நான் இதுவே ஆன் பண்ணுவேன் ஏரோப்ளேன், இல்லைன்னா ஆன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் செக்லிஸ்ட். அது ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த செக்லிஸ்ட்ங்கிறது. இது வந்து நீங்க உங்க கிட்ஸுக்கு, உங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம். உங்க கிட்ஸ் வந்து காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகணுமா, ஒரு செக்லிஸ்ட் எழுதுங்க. பேக் எங்க இருக்குது, டிஃபன் பாக்ஸ் எங்க இருக்குது, ஷூ எங்க இருக்குது, அப்புறம் ஹோம்ஒர்க் இருக்குது, டைரி சைன் வாங்கிட்டியான்னு எழுத சொல்லுங்க. டக்குன்னு டிக் பண்ண சொல்லுங்க. அதுதான் சிஸ்டம். இல்ல சார், எங்க பிள்ளைங்களுக்கு இப்படிதான் சார் ட்ரை பண்றோம். ஒரு வேலைக்கு போறீங்கன்னா என்னென்ன தேவை அது இமேஜினேஷன் கொண்டு வந்துருவோம். இங்க இருந்து வண்டி தேவை, பெட்ரோல், அப்புறம் அங்க போனீங்கன்னா கார்டு அதுக்கு தேவை. ரிட்டன்ல தான் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கூடாது. பேப்பர் மீன்ஸ் அது கூகுள் ஷீட்டா இருக்கலாம், எக்ஸலா இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிடுறோம். மட்டும் நம்ம இருந்துதான் ஒரு வேலை நடக்கக்கூடாது, நம்ம இல்லாமையும் ஒரு வேலை நடக்கும். இதுதான் சிஸ்டம். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. மார்னிங் ஐ ஃபேஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் பிளேசிங் பேக்ஸ், வாட்டர் பிளான்ஸ் இன் மார்னிங் மீட்டிங்ஸ். யாரு கேட்டிருக்காங்கன்னா பாலாஜி கந்தசாமி. சார் ஓகே சார் ரெகுலராக இது பண்ணியிருக்கோம், நாங்கள் எஸ்ஓபி கொடுத்துருக்கோம் சார். இது மாதிரி ஒர்க் பண்ணோம். அவங்களுக்குள்ள ஈகோஸ் கிரியேட் ஆகுது சார். ஓகே, வேறு எதுவும் இல்லை சார், சின்ன ப்ராப்ளம் தான் சார். அது இது மாதிரி அது பண்ணுங்க இன்னும் 2 பேர் அலாட் பண்ணிட்டோம், வேறு எதுவும் இல்லை. 2 பேர் ஆப்சென்ட் என்ன பண்ணோம், இன்னும் வேறு அவங்க வரலன்னா இன்னும் 2 பேர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம் சார். மார்னிங்கு சின்ன ஒர்க் சார். இல்லை எதுவும் இல்லை சார், ஈகோ சார். சாரீஸ் அட்டென்ட் பண்ணும்போது நாங்கள் தான் அடுக்கணும், இங்கே தான் அடுக்கணும், அந்த ஈகோஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது சார். வேறு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஒருத்தர் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அது சாரீஸ் இருக்கும்ல சார், எடுத்து அடுக்கிறது இல்லை. நான் ஹெல்ப் பண்ண மாட்டோம், என் ஒர்க் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், அது மாதிரி ஈகோ இருக்குது சார். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்க வந்து ஸ்டேஜ் 2க்கு போயிட்டீங்க. அதாவது இப்போ இம்ப்ரெசர்லாம் ஸ்டேஜ் 1ல இருக்காருன்னா நீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட சிஸ்டம் இருக்குது, அதுல இஷ்யூஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி சார் 2 பேத்துக்கும் நான் எஸ்ஓபி கொடுத்துட்டேன், செக்லிஸ்ட் கொடுத்துட்டேன், இந்த 2 பசங்களும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஸ்டேஜ் 2 ப்ராப்ளம். இது நம்ம ஒவ்வொன்றா எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது சால்வ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமை நீ பண்ணு, புதன்கிழமை நீ பண்ணு, இது ஓன் ரெஸ்பான்சிபிள் தான்.
இது பண்ணினீங்கன்னா உனக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டேஜ் 2ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, நாங்கள் சிஸ்டமாக கொண்டு வரல சார். ஆக்சுவலாக நீங்கள் நோட் புக்கில் எழுதிட்டே இருக்கோம், எத்தனை கஸ்டமர் அட்டன் பண்ணாங்க, எத்தனை பில் ஆயிருக்கு, அது கன்வர்ஷன் கொண்டாந்துருக்கோம் சார். அப்புறம் ஸ்டாக் டேக்கிங் போயிட்டு மேனுவல்லே அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். இந்த ஒர்க் இங்கே பண்ணணும், அந்த ஒர்க் பண்ணணும், அது மாதிரி. ஆனால் சிஸ்டமேட்டிக் இன்னும் பண்ணல சார், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சுவலாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். நம்ம சொன்ன தியரியில நீங்க 3rd இருந்து 4th மூவ் ஆயிட்டு இருக்கீங்க சார். ஐ திங்க் யூ ஆர் இன் குட் பொசிஷன். லேர்னர்ல இருந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கீங்க. டெய்லியும் உங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஐ திங்க் யூ ஆர் இன் தி ரைட் வே சார். சார் தேங்க்யூ சார். ராமி மேம் வேற ஏதாவது क्वेश्चंस இல்லைன்னா நான் சம்மரைஸ் பண்ணலாம். எம்கே சார் வாங்க. வணக்கம் சார். சார் ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ராக்கிங் ஸ்டார் தான் சார். நல்லா பண்ணிருக்கீங்க சார். சூப்பரா எஸ்கே இருக்கு. சார் வெரி லைன் வந்து தினேஷ் சாரோட இன்ட்ரெஸ்டிங் சார். ஸ்மைலே மாறிட்டு வருது. எனிவே தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். ஸோ சூப்பர் சார், நல்ல இனிஷியேட்டிவ் சார். இட் இஸ் வெரி குட் சார். நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த என்வாயர்மெண்ட் விஷயம்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், டாப் நாட் சார். கீப் ராக்கிங் சார். சூப்பர் சார். டேக் கேர் சார். பாய். தேங்க் யூ. இன்னும் ஃபியூச்சரும் நிறைய இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் சார். வி வாண்ட் மோர். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ரைட் சார். ஹாப்பி தேங்க் யூ. சார் தினேஷ் சார் ரொம்ப காலம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்கார வச்சுட்டோம். வெரி ஹாப்பி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜெரமி மேம் கமெண்ட்ஸ்ல பாருங்க, ஏதோ அதான் ப்ளீஸ் சார், எக்ஸ்பிளைன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ. பிரசாந்த் சாமிநாத் சார் பெல்ட் போட்டாரான்னு பாருங்க மேடம். போட்டாரு சார் பெல்ட் போட்டாரு சார். சார் ஏன்னா பெல்ட் போடாம அடுத்தது ஓடுறது சாப்டர் இல்லை சார். மீட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் எங்களுக்கு. பேண்ட்டுக்கா இல்ல காருக்கா சார்? சாமிநாதன் சார் அவங்க எஸ் சார். கேக்குறது பேண்ட்டுக்கா? ஓகே நான் 3 இடத்துல பெல்ட் சரி, வேற போட்டுருக்கேன் சார். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? மேடம் ஹை டீம். மேடம் நான் பிரசாந்த் கேட்டிருந்தேன், இந்த ஹேபிட்ஸ் கேட்டிருந்தேன் சார். இப்ப நம்ம இவ்வளவு வேலை பண்றோம் சார், அதுக்கு வந்து கண்டிப்பா ஹேபிட்ஸ் கண்டிப்பா வேணும். அதாவது ஆபீஸ்க்கு இன் டைம் கரெக்டா வர்றது, ஆபீஸ்க்கு ஒரு லஞ்ச் டைம் கரெக்டா ஃபாலோ பண்றது, அதாவது பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் சொல்லுவாங்க. நம்ம இது இல்லாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவுட்புட் வந்து கண்டிப்பா அது கன்சிஸ்டண்டா கிடைக்காது. ஒரு மீட்டிங் கூட இருக்கும், ஒரு நெட்வொர்க்கிங் இருக்கும், ஜிஎஃப்ஏ சாப்டர் மீட்டிங் இருக்கும், டைமுக்கு வரமாட்டாங்க, ஒரு 1/2 hour முன்னாடி வரணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் ஆபீஸ்க்கு இன் டைமா இருக்கும். எப்படி இதுக்கெல்லாம் நீங்க ஹேபிட்ஸ் என்ன சார் ஏதாவது என்ன சார்? ஹேபிட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா ஆமா, ஹேபிட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், சரி, எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு எப்படி இருக்கணும், ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதும் சார். ஓகே சார். சிம்பிள் என்னன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. ஆக்சுவலா எம்ப்ளாயி 9 மணிக்கு வரணும், ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் ஆன் டைம்ல வரணும், இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கனவு. அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அந்த ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பெக்டேஷன் பிரசாந்த் கேட்டிருந்தது இதுதான். இந்த கனவை முதல்ல டாக்குமெண்ட் பண்ணுங்க. 1. 2வது ஸ்டேஜ், தயவு செய்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. 2வது ஸ்டேஜ், எப்பா நான் 9 மணிக்கு தான் உன்னை எதிர்பார்க்கிறேன், நீ என்ன 9:10 வர்ற அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிங்க. 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ், மானிட்டர் பண்ண ஆரம்பிங்க. நீ இந்த வாரத்துல 9 மணிக்கு வர வேண்டியது இத்தனை தடவை ஸ்கிப் ஆயிருக்குது. 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ், பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர், அந்த கேபிஐ மாதிரி. இப்படி எல்லாம் பண்ணா உன்னோட ஸ்கோர் இப்படி குறையும், இப்படி குறைஞ்சதுன்னா உனக்கான பெனிஃபிட்ஸ் இவ்வளவு கம்மியாகும். சம்திங் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பிளான் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாமே ஒன்னோட ஒன்று சார்ந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து 9 மணிக்கு வந்து 1000 rupees அவார்டு வாங்குற கேபிஐல அப்படின்னா 9:10 வர்றவங்களுக்கு ஒன்று பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 9 மணிக்கு வருவாங்க. இல்ல இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பெனால்டிஸ் அண்ட் ஃபைன்ஸோ இல்லைன்னா நீ இந்த சிஸ்டம்ல இருக்கிறதுக்கு தகுதியானவன் இல்லை சம்திங். நான் அப்ளை சொன்ன பாருங்க, கோர் வேல்யூஸ். உங்களுக்கு வந்து டிசிப்ளின் முக்கியம்னா அது உங்களோட கோர் வேல்யூ. ஆக்சுவலா இதை நீங்க தெளிவுபடுத்தி சொல்லிடணும் ஒரு 3 மாசத்துக்கு. எப்ப நான் டிசிப்ளினான ஆளு, 9 மணிக்கு தான் வரணும்னா 9 மணிக்கு வாங்க, இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒவ்வொன்றா நீங்க கொண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா they are not fit for you. உங்களோட அவங்க வந்து ஒழுங்கா ஒட்டுக்கா வர்றதுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸ்வர்ணமித்ரா ஃபினான்ஸ் பேசலாம் சார். சொல்லுங்க சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சூப்பராக சார். இருந்தது சார், வணக்கம். மீட்டிங் அருமையாக இருந்தது சார். நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க.
ஜேவி சார் இருக்கிற எல்லாருமே ஜேவி சார் மாதிரியே திங்க் பண்றோம் சார். அந்த மாதிரி தான் பாக்குறேன் உங்களைய. ஓகே சார். அப்புறம் இந்த லாஸ்டா அந்த கதை சொல்றேன்னு சொன்னீங்க சார், மாங்காய் மரத்துக்கு அடியில. நீங்க ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. நானும் நினைச்சிட்டே இருந்தேன். சார் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு சொல்லுங்க சார், அப்புறம் புஷ்பா கதைன்னு மாறிட போகுது. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட் சம்மரி. வேற யாரும் நினைக்கிறேன் அந்த ஓப்போவா ஒரு ஃபோன், அது யாருக்கு ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் டாக்குமெண்டேஷன் இஷ்யூ ஓப்போ சிஹெச் அந்த சாட் பாட்ல போட்டுருக்காங்களே சார், அது யாரு இல்ல பேசுறீங்களா சார்? செந்தில் வந்துட்டாங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், என் பேர் செந்தில்குமார், நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. ஈரோடு ஜிஎஃப்ஐல வந்து ரீசெண்டா ஜாயின் பண்ணேன். ஓகே. இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த ஜிஎஃப்ஐ கேஒய் சிஸ்டம், ஏபி சிஸ்டம், இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. உதாரணத்துக்கு நான் பேசிக்கா அது இல்லாம என்ன நடக்குது அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா முந்தி மாதிரி ஒரு எத்திக்கா இல்லைங்க. அவங்க வந்து எப்படி டைம் வேஸ்ட் பண்றதா தான் பார்ப்பாங்க. நான் பேசிக்கா வந்து கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குது, நோட் பண்ணிட்டு இருக்கேன். கேக்குது. இப்போ அவங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதை செய்வாங்க, சம்டைம்ஸ் அவங்க செய்ய மாட்டாங்க. செய்யலைன்னா நம்ம சொல்லவே இல்லைன்றுவாங்க. ஓகேங்களா? ஈவன் நம்ம நோட் பண்ண சொல்ற வேலை கூட ப்ராப்பரா நோட் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணி அதை செய்யுங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயிஸா எப்படி ஹேண்டில் பண்றதுங்க? சரி, இப்போ இந்த செஷன் ஃபுல்லா இதை பத்தி தான் பேசணும். என்னன்னா, யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை. நீங்க ஒரு எதிர்பார்க்குறீங்கல்ல, இப்போ சரி எம்ப்ளாயிஸ் எல்லாம் எத்திக்ஸா இல்ல, எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒழுங்கா ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரிப்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. எதையுமே நீங்க உங்க மனசுல ஆசைப்படுறத வெளியில சொல்ல மீன்ஸ் அங்கங்க சொல்லுவீங்க போகும்போதெல்லாம். இங்க பாரு, இந்த கம்பெனி மாதிரி நம்ம வளரணும், இந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும், பாரு அவங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க, அப்படிதான் சொல்லுவீங்க. அப்படி சொல்லாம உட்காந்து பொறுமையா, இங்க பாருப்பா, நீ தான் சேல்ஸ் டீம், உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கிறேன், இத்தனை லீட்ஸ் நீ பேசணும், இத்தனை ஃபாலோ பண்ணணும், இத்தனை கன்வர்ஷன் பண்ணணும், சாயந்தரம் பண்ண ஒரு ரிப்போர்ட் தரணும், இந்தந்த வேலைகளை இத்தனை மணிக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி மிஸ்ஸிங். இதுதான் சிஸ்டம். நம்ம முதல்ல இருந்து சொல்றது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். சொல்லியாச்சுங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாங்க என்னன்னா அதை பதிவு பண்றது இல்லைங்க. இல்ல டாக்குமெண்ட் இருக்குங்க, டாக்குமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த செக் லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? டெய்லி அவங்க பதிவு பண்றது இல்ல, டெய்லி நான் ஃபாலோ பண்றேங்க. இல்ல அத நீங்க பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு லீடர், ஒரு மேனேஜர் வச்சுக்கீங்க. அவங்கள இதை மானிட்டர் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லுங்க. நீங்க போய் உட்காந்து பண்ணியா, எத்தனை கால் பேசினேன் ஃபோன் பார்க்காதீங்க. சேல்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் 5 பேர் வச்சுக்கீங்க. இவங்க 5 பேரும் சரியா பண்றாங்களான்னு பார்க்க வேண்டியது உன் வேலை. ஒன்ன பார்க்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. என் மண்டிக்குள்ள அத்தனை எல்லாம் போட்டுக்க முடியாது. ஏன்னா நான் 30 பேர் 50 பேர்த்த வச்சு வேலை வாங்கும்போது ஒவ்வொருத்தனா பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது என்னால. ஸோ அதனாலதான் L2 லீடர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க, செகண்ட் லைன் லீடர்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஓனரோட ஜெராக்ஸ் அவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லான டீம்ல உங்களுக்கு உண்மையா லாயலா யார் இருக்கா, பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், எதை பேஸ் பண்ணி வேணாலும் ஒரு L2, அந்த க்ரோத் கமிட்டின்னு ஜேவி சார் சொல்லுவாரு, அதை கிரியேட் பண்ணுங்க. அவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருங்க. அவன் ஏன் பண்ணல, அது உன் பிரச்சனை. அவன் நல்லா பண்ணான்னா உனக்கு இன்சென்டிவ் வரும், நீ பார்த்துக்கோ. இப்படிதான் நம்ம போயாகணும். நீங்க போய் தயவு செய்து நான் இன்சென்டிவ் தரேன், இதை பண்றேன், ஒவ்வொருத்தரெல்லாம் பேசிட்டு முடியாது. கிரியேட் ஸ்மால் அது சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ராஜா இருந்தாருன்னா அவருக்கு சிற்றரசர்களை கிரியேட் பண்ணி அவங்கள தான் அதை பார்த்துக்க சொல்லணும். அவங்கள மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். அந்த L2 கேங்க வந்து நீங்க வாங்கப்பா 5 பேர் வந்துட்டீங்களா, நீங்க தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், வாங்க உங்ககிட்ட எனக்கு இது கனவு, இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உங்களோட வேலை. இதை நிறைவேற்றினீங்கன்னா உங்களோட கேபிஐல இவ்வளவு மார்க்ஸ் வரும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இப்படி வரும். இதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய அந்த சிஎல்சின்னு சொல்லுவாரு, கேரியர் லேடர் சார்ட் அப்படின்னு. அதாவது இந்த லெவல்ல இருந்தா உனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வரும்னு நம்ம அதை அதிகப்படுத்திட்டே வரணும். நீ உனக்கு நிறைய பொறுப்பும் தரேன், நிறைய பெனிஃபிட்ஸும் தரேன், ஆனா நீ தான் பாத்துக்கணும், நான்லாம் பாத்துக்க மாட்டேன். as simple as it is. இது பெரிய ஒரு கடல் மாதிரி. புரியுதுங்க சார், நீங்க சொல்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் கொடுத்து நம்ம பண்றோம்னா சேலரிக்கு மேல நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சேலரிக்கு மேல கொடுக்குறோம்னா அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு காம்படேட்டர் வருது ஒண்ணு. ஓகேங்களா? இதுல வந்து இந்த சேலரி பிளஸ் கேஒய்சிக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறது, இதுக்கான ஒரு சின்ன ஒரு பிளானிங் ஏதாவது உங்ககிட்ட இருக்குங்களா? பேசிக்காவே கேட்குறேன். இல்ல இது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், ஹெச்ஆர் இஷ்யூ. அதாவது என்ன நடக்குதுன்னு நம்ம இது தனியாகவும் பேசுவோம், இல்லைன்னா இன்னொரு செஷன் எடுக்கலாம். தனி டாபிக்காக பேசுறேன் சார்.
என்ன ரீசன் எஸ் இன்னைக்கு வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு நம்ம எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறோம், சேலரியா கொடுக்குறோம், ஒரு டெய்லரிங் பண்றவங்க ஒரு மாதிரி கொடுக்குறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறோம். இது தேவைன்றது நம்ம இதெல்லாம் செய்யறதுக்காக தான் சம்பளமே கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா டிவைன் செக்யூரிட்டி சொன்னாரு பாருங்க, நான் சம்பளமே அதுக்கு தான் தரேன், அவன் நல்லா செஞ்சா அதுக்கு மேல தரணுமா சார் அப்படின்னா 100% தரணும். புரியலைங்க சார். இப்போ ஒரு 10 வேலை செய்யறதுக்காக 10,000 ரூபாய் சம்பளம் தரேன். இப்போ நீ 10 வேலையை செஞ்சுட்டீங்கன்னா நான் உனக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்தி தரேங்கிறது நியாயமா சார் அப்படின்னா அதுதான் அதுதான் இந்த கேபிஐ. சரியா செய்யறவங்க கிடைக்கிறது தான் கஷ்டம். நம்ம சொல்லிடலாம் 15 வேலை செய்ப்பா உனக்கு 5000 சம்பளம்னு சொல்லிடலாம். ஆனா அந்த 15 செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இப்போ இல்ல அவங்க செய்வாங்க சார், செய்ய எலிஜிபிலிட்டி இருக்கும். பட் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம இருந்தா செய்வாங்க. அப்ப ஏதோ ஒரு பாட்டில் இருக்கு, நம்ம இதை தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். இது நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன் புரியுதுன்னு தெரியலைங்க சார். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம அந்த ஸ்பாட்ல இருந்தோம்னா ஒர்க் 100% நடக்குங்க. நம்ம இல்லைன்னா நம்ம இல்லைனாலும் இத வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா ஒரு எப்படி சொல்றது அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். நம்ம இது தனி டாபிக்காவும் பிளான் பண்ணலாம், நான் உங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே தினேஷ் சார், சாரி டு இன்டரப்ட் சார். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்காக தான் நம்ம கேபிஐ ஆப்பே மெயினா சார் கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க கேபிஐ ஆப் பத்தி நீங்க தெரிஞ்சு பாருங்க, ஃபுல்லா நீங்க உங்களோட இஷ்யூ ஃபுல்லா கேபிஐ ஆப்லயே சால்வ் ஆயிரும். நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன் சார், உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்றேன் சார். தினேஷ் சார் நீங்களும் சொல்லுங்க சார், இந்த கேபிஐ ஆப்புக்காக தான் இதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ரியல் டைமா ஒரு அந்த இதுல ஸ்ட்ரகிள் இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க கார்த்திக். நானும் வந்து அவருக்கு பேசுறேன் கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே, சோ ஜெரமி மேம் நம்ம ஃபைனல் சம்மரி சொல்லிடலாமா? சம்மரி அந்த ஸ்டோரி சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம் சார். இப்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நீங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப கார்த்தி அவரோட ஒர்க்கை பார்த்தாருல, அது மாதிரி நம்ம ஸ்டாஃப்லாம் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் நீங்க சம்மரி சொல்லலாம் அது சார். வந்துருங்க. அதுக்கு ஜேவி சார் தான் முதலாளியா இருக்கணும். நம்ம இதுக்குள்ள இருக்கிறதே காரணம். நம்மலாம் ஜெராக்ஸ் சார், நமக்குள்ள ஜேவி சார் முதலாளியா இருக்காருல்லங்க. அதுக்கு ஜேவி சார் முதலாளியா இருந்தா மட்டும் தான் நடக்கும். விஜய் சார் நம்மலாம் அவரோட ஜெராக்ஸ். ஒருத்தர் சொன்னார் பாருங்க சார், நம்மலாம் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா எஸ் எக்ஸாக்ட்லி ஹி இஸ் கிரியேட்டிங் எ ஜெராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கம் டு தி பாயிண்ட். அசோக் சார் நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா இல்ல சம்மரி போயிடலாமா? இல்ல அதாங்க, ஏபிஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடும்னு சொல்ல வர்றதுதான் விஷயங்க. நம்ம இன்னைக்கு சம்பளத்துக்கு மேல ஒண்ணு கொடுக்கறப்ப தான் நம்மளை அட்டென்ஷனா பாக்குறாங்க. அப்போ அது எப்ப எது கொடுக்கணும்? நம்ம ஒரு இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறப்ப 100% வேலையை ஒருத்தர் செய்யறாங்க, இல்லாதப்ப அந்த வேலையை வந்து 20% 30% செய்யறாங்க இல்லையா? நம்ம இல்லாம நடக்க வேணுங்கிறதுக்காகத்தான் நடக்கிறதுக்கு பேரு தான் ஆட்டோ பைலட் மோடு. இந்த ஆட்டோ பைலட் மோட்ல ஒரு 70% நமக்கு ஆவரேஜ் ஒர்க் அச்சீவ் ஆச்சுனாவே அந்த பர்சன்ட் இருந்து பொட்டன்சியல் எடுத்த மாதிரி. ஸோ அந்த 70% அச்சீவ் பண்ணிட்டாவே நம்ம ஒரு ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்துடலாங்க. அப்போ நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அவார்ட்ஸுக்காக ஒரு மாசத்துல நடக்காது, இது 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் நம்ம கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா அந்த கேபிஐ ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கொடுக்குறப்ப தான் இது வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்த ஒரு நாள்லயே நம்ம இதை சொல்றோம் அதை சொல்றோம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றோம்னா செஞ்சறதுக்கு ரெடியா இருக்கிற பீப்புள்ஸா இருந்தா நம்ம இவ்வளவு தூரம் சிஸ்டமோ எதுவுமே தேவையில்லை. அந்த ஜஸ்ட் பீப்புள்ஸ் ஆர் கம்மிங், தட்ஸ் ஆல். ஸ்பேர் தட் டைம் டு ஏர்ன் ஃபார் தெம்செல்ஸ் அப்படிங்கறத கான்செப்டா இருக்குது. அப்படிங்கிறப்ப யூ கேன் ஏர்ன் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா வெதர் இஃப் யூ யூ ஹவ் பெர்ஃபார்ம்டு 70% அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய நமக்கு அவுட்புட் தாங்க. அதனால வந்து அந்த சம்பளத்தை எல்லாரும் சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை நாமளும் கொடுக்குறோம். நம்ம எல்லாரும் மாதிரி இல்லை, நம்ம கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சமா செலவு பண்ணலாம், தப்பு இல்லைங்க. அதை கொஞ்சம் மைண்ட் செட் பில்டப் பண்ணிட்டோம்னா தென் இதுல கேபிஐ இம்ப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். கேபிஐ இம்ப்ளை பண்ணத்தான் வரும், ரிவ்யூ பண்ணத்தான் வரும். இன்னைக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பென்சில் தாண்டி நம்ம ஷீட்டை தாண்டி இன்னைக்கு அந்த ஆப்புங்கிறது ரியலி இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். அதில் நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து அவங்க கொஞ்சமா பழகிட்டாங்கன்னு வந்து நெக்ஸ்ட் மார்ச் மிட் ஆஃப் த மார்ச்சுக்குள்ள ஆப் வந்துட போகுது. ஆப் வந்ததுன்னா ஃபோன்ல ஹேண்டியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் வெரி ஈஸிங்க. அதனால
ஏபிஐ வந்து இம்ப்ளை பண்றதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். இன்றே அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா சீக்கிரமா நம்ம அந்த ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு வர்றதுக்கான டேக் ஆஃப் பண்றோம்னு அர்த்தம். திஸ் வாட் ஐ லைக் டு சேயிங் சார். தினேஷ் சார், யுவர் மெசேஜ் இஸ் வெரி எக்ஸலென்ட். ரொம்ப நாளா ஒரு பசிய ஆத்திருக்கீங்க. இது ரியலி வெரி எப்படி சொல்றதுங்க, ஒரு மிக சந்தோஷமான தருணம் தான். வெரி ஹாப்பி டு see you, happy to hear your long session. ஓகே, ஸோ ஜுரமி மேம் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே ஓகே, கிரி சார் நீங்கள் தான் சம்மரைஸ் கேட்டீங்க, நம்ம குயிக்காக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணது அந்த மேங்கோ ட்ரீயோட ஸ்டோரி. அது வேற மாரிமுத் சார் கேட்டிருக்கிறாரு, அவங்க நான் அதை வந்து கடைசியாக வச்சுக்கிறேன். செகண்ட், எலிஜிபிலிட்டி, நம்மளோட தகுதி என்ன, உண்மையாலுமே நம்ம தகுதி இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியுதா, அதில் 4 ஸ்டேஜ் என்னென்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம், எந்தெந்த சினாரியோவெல்லாம் இதை நம்ம இந்த கான்செப்டை பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அந்த தகுதிகள் பற்றி. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்னதான் எதிர்பார்க்கிறோங்கிறத நம்ம தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பற்றி பேசணும். அடுத்தது கல்ச்சர்ல நம்ம மெயினாக பேசுனது கோர் வேல்யூஸ் பற்றி பேசணும். ஏன் வந்து ஆஃபீஸில் இவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது, ஏன் ஈகோ வருது, ஏன் பர்சனல் லைஃப்ல இவ்வளோ நடக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா கோர் வேல்யூஸ் தான். அந்த ரகசியம் கரெக்டாக கண்டுபிடிச்சா போதும். அடுத்தது ஸ்பேஸு, டைமு, மணி, இந்த 3 விஷயத்தையும் சரியாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ட்ரிப்ஸ் நம்ம என்ன கொடுத்தோம்னா டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம். அதில் வந்து க்ரீனு, எல்லோ, ப்ளூ. அதிகமாக க்ரீன் உங்களுக்குல வர ஆரம்பிக்க வைக்க உங்களோட ரிசல்ட் மாறும். எல்லோவில் நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சீங்கன்னா ரிசல்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ளூ அடிக்கடி தேவை, ஏன்னா டெய்லியும் ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுடைய கோடாரியை தீட்டி கொண்டே இருக்கணும். ஷார்பன் யுவர் ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க கோடாரியை தீட்டாம விட்டுட்டீங்கன்னா நீங்க அவுட் டேட்டட் ஆயிடுவீங்க, ரொம்ப பழசாயிடுவீங்க. இப்போ ஜிஎஃப்ஐல இருக்கிறனால தேர்ஸ்டே ஆன ஒரு மீட்டிங்கு, ஜேவிஐசியில் இருக்கிறனால மண்டே ஆன ஒரு மீட்டிங்கு, அப்புறம் டியூஸ்டே ஆன ட்ரைனிங்கு, நம்ம கண்டினியூஸ் லேர்னிங்லேயே இருந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அது வந்து ப்ளூவில் நீங்கள் போட்டுக்கலாம், சம்திங் லைக் தட். அதை தாண்டி நம்ம பேசுனது என்னன்னா செக்லிஸ்ட் எப்படி எளிமையாக நம்ம பண்ண முடியும், எந்த டைமில் எது வேணும், அது நடந்துச்சா இல்லையா, எத்தனை மணிக்கு தான் நடந்துச்சு, இதுதான் செக்லிஸ்ட். இதனோட டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரி, இல்லைங்க நான் குரூப்பில் போட சொல்கிறனாலும் போடுறேன். அதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுங்க. இன்னைக்கு காத்தால போய் நாளை காலையில் நான் எல்லாம் மாற்ற போகிறேன் சார் அப்படின்னு மட்டும் பேசப்படாதீங்க. டேக் டைனி ஸ்டெப்ஸு. இம்பர்ஃபெக்ஷன், அதுதான் இந்திரா மேம் சொன்னதுதான். இம்பர்ஃபெக்ஷனாக இருங்க. தயவுசெய்து நான் எல்லாமே சரியாவேன், நாளை காத்தால நான் எக்ஸ்பர்ட் ஆவேன்னு நம்பாதீங்க. நீங்கள் இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கலாம், இல்லை தேர்டில் இருக்கலாம், 4th வரக்கு டைம் கூட எடுத்தா பரவாயில்ல. நம்ம வி ஆர் ஆன் த வே. இப்போ பாலாஜி கன்சாமி சார் அவர் சொல்றது தாங்க, சார் நான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இஷ்யூ வருது சார், இதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, இவ்வளவுதான் சிம்பிள். பொறுமையா போகலாம், அவசரப்பட தேவையில்லை. 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ளனாச்சும் நம்ம முழுசா சிஸ்டமேட்டிக்கா மாறிட்டோம்னா நம்ம முதல்ல பேசின 100 crores 100% அச்சீவ் பண்ணுவோம். இந்த குரூப்ல இருக்கிற கேங் எல்லாரும். அதுக்கு பொறுமை வேணும், இம்பர்ஃபெக்ஷன் வேணும், ரொம்ப பர்ஃபெக்டா நோக்கி போக கூடாது. திரும்பவும் சொல்றேன். ஸோ சம்திங் லைக் தட். வி ஆர் ஆல் ஹியர், ஒவ்வொருத்தருக்காக ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறோம். ஸோ அதனால பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் அந்த ஸ்டோரிக்கு வந்துடலாம். மாரிமுத் சார் இருக்கிறாரா, அவரை வச்சுதான் இந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம். எங்க இருக்காரு ஜுரமி மேம் இருக்கிறாரு, அவரு டாடா கட்டுறது பாருங்க, அவரு அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. சார் பண்ணிட்டேன் சார். பர்ஃபெக்ட். ஓகே சார், நம்ம கதைக்கு வருவோம். ஒரு மாங்காய் மரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு ஆரஞ்சை எதிர்பார்க்கிறது உங்களுக்கு எப்படி தோணுது? தப்பு சார். அது ஆக்சுவலா மாங்காய் மரத்துக்கு மாங்காய் தான் கிடைக்கும். பர்ஃபெக்ட். அதுதான் முட்டாள்தனமா தோணுது, தப்பா தோணுது, நேரத்தை விரயம் பண்ற மாதிரி தோணுது. என்ன சார் இவன் கொஞ்சம் கூட அறிவில்லாம இருக்கான், இவன் ஏன் சார் மாங்காய் மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஆரஞ்சு காய் எதிர்பார்க்கிறான், அப்படித்தானே தோணுது உங்களுக்கு? ஆமா சார். ஓகே, பர்ஃபெக்ட். இதுதான் எல்லாத்துக்கும் தோணும். அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? பக்கத்துல ஒரு ஆரஞ்சு பக்கத்துல ஒரு ஆரஞ்சு மரம் நடலாம் சார், செடி நடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு மரம் கிடைக்கும். ஒரு ஆன்சர் வந்து ஆரஞ்சு செடியை நம்மளே நட்டுறலாம் சார், அது பெருசாகி நம்ம ஆரஞ்சு கை பொறிச்சிடலாம். இது ஒரு ஆன்சர். அசோக் சார் நீங்க என்ன சொல்றீங்க? அதே ஆன்சர் சொல்றீங்களா வேறையா?
என்னங்க சார், மாமரத்துக்கு அடியில் நம்ம ஆரஞ்சுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட நான் சொல்லலாங்க சார். மாமரத்துக்கு அடியில ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். கரெக்டா? ஆரஞ்சு மரத்துக்கிட்டே போயிடலாம் சார். இன்னைக்கு லேட்டஸ்டா இன்னைக்கு வந்து ஒட்டு இனங்கள்லாம் நிறைய வருது. ஆப்பிள் கொய்யால வந்து ஆப்பிள் கொய்யான்னு வந்துருச்சு, ஆப்பிள் அண்ட் கொய்யா. அது மாதிரி மேங்க ஒன்று ஆரஞ்சு மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம். சார் இருக்கிற மாம்பழத்தை இருக்கிற மாம்பழத்தை பறிச்சு வித்துட்டு ஆரஞ்சு சாப்பிட்டு வாங்கிக்க வேண்டியதாங்க சார். சூப்பர். ஓகே, சரி. வேற யாரும் சொல்ல வந்தாரு சார்? வாட்டர் இது கிரி சார், நீங்க எதை சொல்ல வந்தீங்களா? மாங்காய் வந்து ஆரஞ்சா திங்க் பண்ணி சாப்பிட்டுடலாம் சார், சப்கான்சியஸா. நீங்க சொல்றீங்க, ஐயோ இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு. நம்ம எந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கோம்னு முதல்ல பாக்கணும். அப்புறம் ஆரஞ்சு கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாக்கணும். இதர் வாங்கலாமா, நட்டு வச்சு வளர்க்கலாமா, பார்த்து வளர்த்து பண்ண வேண்டியதான் இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி. அருமை. ஓகே, இந்த ஸ்டோரி இதோட மியூட் வேணா பண்ணிக்கிங்க ஜெராமி மேம். நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னா, சரி நம்ம தப்பான மரத்தில் தான் உட்காந்துருக்கிறோம்னு அந்த அவேர்னஸ், அதுதான் நான் கீழே சொல்லியிருந்திருப்பேன். முதல்ல உங்களுக்கு தெரியணும் நீங்க தப்பான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது. இது முக்காவாசி பேருக்கு தெரியறது இல்லை. ஏன் சார் நான் 1 கோடி ரூபா பண்றது இல்லை, ஏன் சார் நான் மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, ஏன் சார் என் எம்ப்ளாயி எல்லாம் போயிடுறாங்க அப்படின்னா என்ன ரீசன்னாலங்கிறது உங்களுக்கே தெரியல. அதுதான் அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ். நம்ம தயவு செய்து வெளியில போயிடலாம்னு தோண ஆரம்பிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, மூவ் டு ஆரஞ்சு ட்ரீ. அதாவது ஒரு ஆரஞ்சு மரத்துக்கு போய் உட்காந்துக்கலாம் சார், அங்கனாச்சும் கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்யூஷனா வச்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி தான், கம்முன்னு ஆரஞ்சு காய் வாங்கிட்டு வந்து விதைச்சு செடியை வளர்த்தி அப்புறம் நம்ம போய் உட்காந்துக்கலாம் சார் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, எனக்கு மாங்காய் தான் கிடைக்க மாட்டேங்குது என் வாழ்க்கை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு மாங்காயை பொறிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம். மூணாவது ஆப்ஷன். நாலாவது, அசோக் சார் சொன்ன மாதிரி ஆரஞ்சு காயை வாங்கி கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு மாங்காய் மரத்தடியில சாப்பிடலாம். அஞ்சாவது ஆப்ஷன், இந்த பழத்தோட விருப்பத்தையே விட்டுறலாம். அடப்பாங்கடா, ஆரஞ்சு வேண்டாம் மேங்காயும் வேண்டாம், வாழ்க்கை இப்படி தாண்டா போக மாட்டேங்குது. இந்த ஆன்சர் எல்லாம் சொன்னது என்னோட ஸ்டாஃப். எங்க பிரேயர் மீட்டிங்ல நான் இந்த ஸ்டோரி சொல்லும் போது என்னென்னலாம் வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்க அதுக்கு மேல சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. அவர் சொன்னாரு பாருங்க கிரி சார், சப்கான்சியஸ்ல நான் மாங்காய் ஆரஞ்சா நினைச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு. அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல், அப்பா சம்திங் லைக் தட். சரி, இந்த ஸ்டோரி எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு மூவ் டு ஆரஞ்ச் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு மார்க்கெட்டை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மார்க்கெட்ல நீங்க நினைச்ச அளவுக்கு டார்கெட் வரலைன்னா யூ கேன் மூவ் டு நியூ மார்க்கெட். புதுசா ஒரு ரீஜியனையோ புதுசா ஒரு ஸ்டேட்டு ஒரு கண்ட்ரியோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். புது மார்க்கெட் அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, பிளான்ட் ஆரஞ்சு ட்ரீ நானே விதைச்சிடறேன் சார், நானே அறுவடை பண்றேன் சார் அப்படின்னா புது ப்ராடக்ட்னு நினைச்சுக்கலாம். நானே புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சம்திங் லைக் தட். நீங்க பண்ற செயல்கள் ஏதோ தப்பா இருக்குதுன்னு தெரியறது தான் இந்த ஸ்டோரியோட மாரலே. நீங்க மாமரத்துக்கு அடியில இருந்து ஆரஞ்சு எதிர்பார்க்கறீங்கிறது தான் முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சொல்யூஷன்ங்கிறது எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நானே மரம் நட்டுறேன், மரத்துக்கடியில போய் உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா நானே மறந்துடுறேன் என் ஆசையை, கம்முன்னு என் வாழ்க்கை எப்படிதான் நானே ஃபிக்ஸ் ஆகிக்கிறேன். இதெல்லாம் உங்க சொல்யூஷன்ஸ். ஆக்சுவலா இது பிசினஸ்க்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, நியூ ப்ராடக்ட் நியூ மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி. எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல நியூ ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு கேள்விப்பட்டு பாருங்க. மார்க்கெட் வெர்சஸ் ப்ராடக்ட் அப்படின்னு 2 ஆக்சஸ் வச்சுக்கிங்க. நியூ ப்ராடக்ட் எடுத்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல விற்கலாம், நியூ மார்க்கெட்லயும் விற்கலாம். ஏன்னா இது புது ப்ராடக்ட். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ல புது ப்ராடக்ட் சம்திங் லைக் தட். இது ஒரு காம்பினேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள யோசிக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு ஆரஞ்சு வேணுங்கிறதுனாச்சும் உங்களுக்கு தெரியணும். அட்லீஸ்ட் அதுல வந்து டிட்டர்மைண்டா தெளிவாகவும் இருக்கணும். கடைசியில நான் எதுக்கு ஆரம்பிச்சேன்னே தெரியல சார் இந்த பிசினஸ், மாங்காயோடய வாழ்ந்துட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. சம்திங் லைக் தட். யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இந்த மாமரத்துக்கு அடியில இருந்து முதல் வேலையை எந்திரிச்சிடணும். இல்லைன்னா லைஃப் லாங்கா உங்களுக்கு ஆரஞ்சு காய் கிடைக்காது. கடைசி வரைக்கும் சார் நான் எல்லாமே பண்ணேன் ரிசல்ட் வரல, எல்லாமே பண்ணேன் ரிசல்ட் வரலன்னா the reason is அந்த உங்களுக்கு மேலதான் இருக்குது ரீசனே. நீங்க தப்பான ஒரு போட்ல ஏறி உட்காந்துருக்கீங்க, அந்த போட் என்னைக்கும் அங்க போகாது அப்படிங்கிற மாதிரி. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். இது இப்படி பண்ணலாமா, இது ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்தது என்ன பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகலையா, அடுத்தது என்ன பண்ணலாம், சம்திங் கீப் மூவிங். இதுதான் மாறலாம் வச்சுருவேன். பரவாயில்ல மாரிமுத்து சார், இவ்வளவு ஞாபகம் வச்சு கேட்டீங்க. வெரி குட் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆரஞ்சு பழம் அனுப்பிச்சு விடுறேன், மாங்காய் ஆட முடியலனாலும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெராமி மேம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் முடிச்சிட்டேன் என்னோட சைட்ல. சிவா சார் இருக்கீங்களா? எஸ் சார், சூப்பர் சார். சார் இருக்கு சார். ரொம்ப
சார் என்ன உங்க கதை இன்னும் வரலன்னு ரொம்ப ஏக்கத்தோட இருந்தா கடைசியில ஒரு கதை சொல்லி ஏக்கத்தெல்லாம் தீர்த்துட்டீங்க. தேங்க்யூ டீம். சார் சூப்பரா எல்லாமே ஃபுல்லா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீம். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும். தினேஷ் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப என்ன சொன்னாரோ அவரோட கம்பெனி அப்படிதான் எடுத்துட்டு போறாரு. ஏன்னா நாங்க திருப்பூர் டீம்ல இருந்து நிறைய சாப்டர்ல இருந்து நிறைய ஒரு விசிட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட நிறைய கைடன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஈவன் பெரிய மாரல் சப்போர்ட்டா இருக்காரு. நீங்களும் அவரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்தெந்த ஏரியால உங்களுக்கு இதா இருக்கோ கண்டிப்பா நெட்ல தேங்க்யூ சார். தேங்க்யூ தினேஷ் சார். தேங்க்யூ ஃபார் த சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ தினேஷ் சார். தேங்க்யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எக்ஸலன்ட். தொடர்ந்து உங்க சப்போர்ட் இருக்கணும் சார் எங்களுக்கு. விஜய் சார், நான் விஜய் சார் எங்க இந்த பக்கம் பார்த்துருக்கிறேன். விஜய் சார் ஏதோ அன்மியூட் இருக்கிறாரு. ரொம்ப நல்ல ஒரு அருமையான செஷன். ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பொறுமையா, ரொம்ப நிதானமா. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன விஷயத்த வந்து ரொம்ப கரெக்டான ஆல்ரெடி பிளான்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல வந்த விஷயம் கரெக்ட். நீங்க எங்க சொல்ல வந்தீங்களோ அதை டைவர்ட்டே ஆகல. அதுக்கு முதல்ல ஒரு ஹக்கம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம பேச வரும்போது கண்டிப்பா டைவர்ட் ஆயிடுவோம். ஏதோ ஒரு இடத்துல டைவர்ட் ஆகும். அந்த டைவர்ஷனுக்குள்ளே போல. நீங்க ரோட்ல மட்டும்தான் வண்டி ஓட்டிருக்கீங்க. நானும் தான் ட்ரெயின் ஓட்டிருப்பேன், கார் ஓட்டிருப்பேன், பஸ்ஸும் ஓட்டிருப்பேன். ஆனா நீங்க எதுவுமே ஓட்டாம வெறும் காரை மட்டும் ஓட்டிட்டு வழியே வந்திருக்கீங்க. ரியலி குட் சார். சூப்பர் சார். சூப்பர். தேங்க்யூ சார். சார் இதே கம்மிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு எடுக்கிற செஷனாவும் இதை கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது கிரி சார் நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பேராதரவுடன் கொண்டு வரதாகவும் அதுக்குண்டான ஒரு ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு சார். அதுதான் வந்து ஜேவி சாரோட எக்ஸாக்ட் கோலுங்க. அது அசோக் சார் சின்சியரா கார் ஓட்டிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பிடிச்ச அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விடுறதே இந்த அசோக் சார் தான். நம்ம வேடிக்கை பார்த்து இருந்தோம்னா எப்படியே தள்ளி விட்டுருவாரு. தினேஷ் சார் நீங்க மட்டும்தான் எடுக்கல, எடுத்தே தரணும். ஸோ ஆல்வேஸ் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. புரியல சார். இல்ல நம்ம இந்த செஷன் வந்து நான் 3 மாசமா 4 மாசமா எடுக்காம அப்படியே தள்ளி வச்சுட்டே இருந்தேன். சளி பிடிச்சிருக்குது, காய்ச்சல் வந்துருச்சுன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு இருந்தேன். அசோக் சார் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாருன்னு வைங்களேன். அந்த மாதிரி நான் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் சார். நாங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணிருக்காரு. நீங்க என்னைக்கு வருவீங்கன்னு காத்திருந்து தள்ளி விட்டுருக்காரு. அவர் எது பண்ணாலும் கடவுள் மாதிரி சார். கரெக்டான டைம்ல கரெக்டா பண்ணுவார் சார். அசோக் சார் நீங்க தான், உங்களுக்கு தான் சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹேவ் a nice day. பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்டாஃப்களுக்கு ஒரு முறை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ இல்லையா சார், எதை சொல்ல வரீங்க? எங்க ஸ்டாஃப்களுக்கு ஒரு முறை நீங்க இத பத்தி டீச் பண்ணீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் நாங்க சொன்னா கூட இன்னொரு கம்பெனில வந்து சொல்லும் போது அது எஃபெக்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாயால எஃபெக்டிவா இருக்குன்னு சார். இந்த டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் மென்ட் ஃபார் அவர் டீம் மெம்பர்ஸ் தானுங்க. தேர்ஸ்டே நம்மளுக்கு, டியூஸ்டே வந்து ஸ்டாஃப்ஸுக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த கோணத்துல போகும். ஜஸ்ட் இப்ப போயிட்டு இருக்கிறது எலிகள் தானுங்க. எலி எல்லாம் டெஸ்டிங் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்தது விஜய் சார் சொல்ற மாதிரி எலிகள், எலியோட டெஸ்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா அடுத்தது வந்து கரெக்டா வடிவமைச்சு நம்ம ஸ்டாஃப்ஸ் டீமுக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி தான் இந்த டியூஸ்டே செஷனே போக போகுங்க சார். ஓகே, ஃபைன். அந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறோம். இந்த ட்ரைனிங் டீமை வழி நடத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேவிக்கும் உங்க தினேஷ் சாரோட ஒரு சைக்கிள் முடியுது. எல்லாத்தோட கோஆபரேஷனோட இதை நல்லபடியாக நடத்திருக்கோம். வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ தினேஷ் சார். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சார். அசோக் சார் ஜெரா மேம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Yeah sir, done. Thank you. Thank you so much team. Thank you everyone. Thank you ma'am. Thank you sir. Thank you madam. Thank you sir. madam, வணக்கம்.